Kindly turn your Bibles with me to Ecclesiastes chapter 3 and verse 11. பிரசங்கியின் புத்தகம் 3வது அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். He has made everything beautiful in his time. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். He has made everything beautiful in his time. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். By the abundant grace of God, I took up this verse and we meditated on the 31st of December in the all-night service. 31ஆம் தேதி இரவிலே நடந்த முழு இரவு ஆராதனையிலே நான் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அதன் தியானத்தின் அடிப்படையிலே செய்தியை நான் கொடுத்தேன். Today and the weeks following, when I preach, I hope I'll be expounding the same sermon in a deeper level. இந்த நாளிலும் தொடர்ந்து வருகிற வாரங்களிலும் இதே வார்த்தையிலே இருந்து ஆழமாக நான் செய்தியை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Our God is the author of time. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே தான் காலம் இருக்கிறது. Our God is the administrator of time. காலத்தை நிர்வகிக்கிறவரும் நம்முடைய தேவனான கர்த்தரே தான். And our God appoints time for everything. எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு காலத்தை குறிக்கிறவராகவும் இருக்கிறார். Sometimes we are in a hurry and we want God to work swiftly for us. சில வேளைகளிலே நாம் நமக்கு காரியங்கள் வேகமாய் சம்பவிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். We want God to act in a super fast manner for his children. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதி விரைவாக காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். But you must understand that God always operates in the realms of dedicated, disciplined time. ஆனால் ஆண்டவருடைய செய்கைகளை நீங்கள் கவனித்து பார்த்தால் ஆண்டவர் ஒரு குறித்த காலத்திலே ஏற்ற வேளையிலே சரியான சந்தர்ப்பத்திலே தான் அந்த காரியங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். He is a God of discipline and not of confusion. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒழுங்கின் தேவனாய் இருக்கிறாரே அன்றி குழப்பத்தின் தேவனாக அவர் இல்லவே இல்லை. Look at everything in this world. இந்த உலகத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். Everything he created was always organized with time. அவர் எதையெல்லாம் சிருஷ்டித்தாரோ அவர் சிருஷ்டித்த எல்லாமே ஒரு காலத்தின் ஒழுங்கின் அடிப்படையிலே தான் இருக்கிறது. Look at the flowers that we see. நாங்கள் பூவை நீங்கள் கவனித்து பாருங்கள். Every flower, every plant blossoms in a particular season. நீங்கள் பூக்களை கவனித்து பார்த்தால் ஒரு செடியிலே பூக்கிற பூ அது பூக்கிறதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. Every fruit is bearing in its season. ஒவ்வொரு பழத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு குறிக்கப்பட்ட காலத்திலே தான் அந்த பழம் அந்த மரத்திலே வருகிறது. Climates and changes happen in the right season. சரியான நேரத்திலே காலநிலைகள் மாறுகிறதை நாம் கவனிக்கிறோம். Every day has a set time. ஒவ்வொரு நாளை குறித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளுக்கென்று ஒரு குறிக்கப்பட்ட நேரங்கள் இருக்கிறது. And in 1 year the earth comes around the sun once. ஒரு நாளில் ஒரு வருஷத்திலே நாம் பார்க்கிற பொழுது இந்த பூமியானது சூரியனை சுற்றி கொண்டு வந்து விடுகிறது. Everything is organized with time. தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் நேரத்தின் காலத்தின் அடிப்படையில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். And in the primemost people of his creation, human beings, God has ordained seasons for us. ஆண்டவராகிய தேவனுடைய படைப்பினுடைய உச்சிதமான மனிதனுக்கும் கூட தேவன் எல்லாவற்றையும் கால அமைப்புக்கேற்றபடியே செய்திருக்கிறார். And when he organizes in time, the Bible says he makes all things beautiful in his time. இது எல்லாவற்றையும் அவர் சகலத்தையும் எப்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிற பொழுது அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்தார் என்று சொல்லியிருக்கிறது. By the grace of God, in the watch night service, I spoke about 3 seasons God has for his children. தேவனுடைய கிருபையினாலே அந்த முழு இரவு ஆராதனையிலே நான் செய்தி கொடுத்த வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று தேவன் 3 காலங்களிலே காரியம் செய்கிறார் என்று நான் சொன்னேன். Number 1, God operates in the season of fullness. முதலாவது நான் சொன்னேன் அவர் பூரணம் அல்லது பரிபூரணத்தின் காலத்திலே நிறைவின் காலத்திலே காரியத்தை செய்கிறார். Number 2, இரண்டாவது he operates in the season of favor.
அவர் தயவு கிடைக்கும் காலத்திலே காரியம் செய்கிறார். Number 3 operates in the season of fruitfulness. மூன்றாவது கனி கொடுக்கும் காலத்திலே அவர் கிரியை நடப்பிக்கிறார். Today I want to take up the first one and we are going to go deeper into that. இன்றைக்கு முதலாவது பகுதியை எடுத்துக்கொண்டு அதை நாம் சற்று ஆழமாய் சிந்திக்க போகிறோம். And therefore you can write the title of my sermon today as the season of fullness. இன்றைக்கு நீங்கள் செய்தியினுடைய தலைப்பை வேண்டுமானால் எழுதிக் கொள்ளலாம். பரிபூரணத்தின் காலம். The season of fullness. பரிபூரணத்தின் காலம் என்பதுதான் செய்தியின் தலைப்பு. Galatians chapter 4 and verse 4 says, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, and verse 5 as well, அந்த 4 5 கூட நாம் பார்க்கலாம். when the fullness of the time was come, God sent forth his son and made of a woman made under the law. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். I want you to notice that word, when the fullness of time was come. காலம் நிறைவேறின போது என்று சொல்லப்பட்ட அந்த இடத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Listen to me. நன்றாய் கவனியுங்கள். Even when Jesus had to come into the world, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வருவதற்கு, even though he is the owner of this universe, அவரே இந்த பூமியினுடைய சொந்தக்காரராக இருந்தும் கூட, even though all authorities were brought under him, அவருக்கு அடங்கினதாக அவருக்கு கீழ்ப்பட்டதாக எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருந்தும் கூட, when he entered into this universe as a savior, the Bible says he came only when the time was full. In the fullness of time Jesus was sent. இரட்சகராக இயேசுவாகிய தேவன் இந்த பூமிக்கு வருகிற வேளையிலே காலம் நிறைவேறின போதுதான் அவரே இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். If Jesus had to abide under the fullness of time, how much more that applies to us? பரிபூரணத்தின் காலத்திலே தான் இயேசுவே இந்த பூமிக்கு வர வேண்டி இருக்குமானால் அது உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவாய் பொருந்தி வர வேண்டும். This morning I want to speak about how we can move into the season of God's fullness. ஆண்டவருடைய பரிபூரணத்தினுடைய காலத்திற்குள்ளே நாம் எப்படி பிரவேசிக்க முடியும் என்பதை தான் இன்றைக்கு காலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். There are 3 things I want to share. இன்றைக்கு 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். In order to experience the fullness of God's time, தேவனுடைய பரிபூரணத்தின் காலத்தை நாம் அனுபவிப்பதற்கு, the first thing is, முதலாவது, in Mark chapter 1 and verse 2, மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்திலே the Bible says, வேதம் சொல்கிறது, behold, I send my messenger before thy face, which shall prepare the way before thee. மார்க் 1ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்திலே, இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. We know that Jesus came in the fullness of time. ஆண்டவராகிய இயேசு காலம் நிறைவேறின பொழுது இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் அறிவோம். But in order for that fullness to happen, அந்த பரிபூரணத்தின் காலம் நிறைவேறுவதற்காக, the Bible says that season happened only with preparation. அந்த காலமானது ஒரு ஆயத்தம் செய்யப்பட்டதற்கு பின்பதாகத்தான் அது நிறைவேறுகிறது. So you can write thought number 1. ஆகவே முதலாவது காரியத்தை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். The season of fullness requires preparation. பரிபூரணத்தின் காலம் நிறைவேறுவதற்கு ஆயத்தம் தேவை. It requires preparation. அதற்கு ஆயத்தம் தேவை. You see, Jesus, in order to come, there was somebody sent to prepare the way. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆனவர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக வழியை ஆயத்தம் படுத்தப்படுவதற்கு ஒருவர் அனுப்பப்படுகிறார். Our God is not a God who just is so good in presentation, but he is also a God of preparation. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காரியங்களை நம்முடைய கரத்திலே கொடுப்பதற்கு வல்லவர் மாத்திரமல்ல, அதற்கு முன்பாக முழுவதையும் ஆயத்தப்படுத்துவதற்கும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். The Bible says what God has prepared for us, eyes have not seen, ears have not heard, and it has not entered into the heart of man. அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்கள் காணவில்லை, நம்முடைய காதுகள் கேட்கவில்லை, அது நம்முடைய இருதயத்திலும் தோன்றவில்லை என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறது. Our God is a God who meticulously prepares things before we can
experience it in our life. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை நாம் அனுபவிக்கிறதுக்கு முன்பதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் திட்டமிட்டு ஆயத்தப்படுத்தி நம்முடைய கரத்திலே கொடுக்கிறார். When Jesus lived in this world, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த வேளையிலே he did everything with preparation. அவர் எல்லாவற்றையும் ஆயத்தத்தோடு செய்ததை நாம் பார்க்கிறோம். Even before he could have the Passover meal with his disciples, அப்போஸ்தலர்களோடு கூட அல்லது தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் பாஸ்கா பந்தியை ஆசரிப்பதற்கு முன்பதாக the Bible says he sent 2 disciples to prepare the feast. அவர் முன்பாகவே 2 சீஷர்களை அனுப்பி அந்த பாஸ்காவினுடைய காரியங்களை ஆயத்தப்படுத்தும்படி அவர்களுக்கு சொன்னார். If you read in the book of Jonah, நீங்கள் யோனாவின் புத்தகத்தை வருவீர்களானால் you will see how God prepares something before executing it. அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் செய்வதற்கு முன்பாக எப்படி தேவன் ஆயத்தப்படுத்தினார் என்று நீங்கள் படிக்க In முடியும். Jonah 1:17, நீங்கள் யோனா அந்த 1ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை பார்த்தால் the Lord had prepared a great fish to swallow up Jonah. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். I want to emphasize the word prepared a fish. அந்த ஆயத்தப்படுத்தி இருந்தார் என்ற வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Now come to Jonah chapter 4 and verse 6. நீங்கள் அதே யோனா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. The Lord God prepared a gourd and made it to come up over Jonah. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாகியிருக்க ஒரு ஆமணக்கு செடியை தேவன் ஆயத்தப்படுத்தி இருந்தார். In Tamil it says he commanded, but in English it says he prepared. தமிழிலே அது கட்டளையிடப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே ஆயத்தப்படுத்தப்பட்டது என்று If எழுதப்பட்டிருக்கிறது. you come to verse 7, நீங்கள் 7வது வசனத்தை பார்த்தால் again it says God prepared a worm. ஒரு பூச்சியை தேவன் ஆயத்தப்படுத்தினதை பார்க்கிறோம். Tamil it says he commanded, but in English it says he prepared. திரும்பவும் தமிழிலே கட்டளையிடப்பட்டது என்று எழுதி இருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்திலே ஆயத்தமாக்கினார் என்று எழுதி இருக்கிறது. Verse 8, நீங்கள் 8ஆம் வசனத்தை பாருங்கள். the Bible says God prepared a vehement wind, east wind, to come upon Jonah. அங்கே அவனுக்கு கீழ்காற்றை தேவன் சூரியன் உதித்த பொழுது உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Tamil it says God commanded, but in English it says God prepared. இங்கும் தமிழிலே அது கட்டளையிடப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்திலே தேவன் ஆயத்தப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Our God is a God of preparation. நம்முடைய தேவன் யார்? அவர் காரியங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவன். If you have to inherit the fullness of God's blessings in the fullness of your season, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமான காலத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் the first step is preparation. முதலாவது நாம் செய்ய வேண்டியது ஆயத்தப்படுத்துதல். எல்லாரும் சொல்லுங்க ஆயத்தம். ஆயத்தம். Hallelujah. Hallelujah. You have to be prepared. நீங்கள் ஆயத்தம் செய்தவர்களாய் இருக்க வேண்டும். Now in preparation there are 2 aspects. நீங்கள் இந்த ஆயத்தம் செய்கிறதிலே 2 காரியங்கள் இருக்கிறது. Number 1, முதலாவது preparing your heart. முதலாவது உங்களுடைய இருதயத்தை ஆயத்தம் செய்ய வேண்டும். Number 2, preparing your hand. இரண்டாவது உங்களுடைய இருதயத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். Now read Ezra chapter 7 and verse 10. நீங்கள் எஸ்ராவுக்கு எழுதின புத்தகம் 7:10 நீங்கள் கவனிப்பீர்களானால் The Bible says, வேதம் சொல்கிறது, for Ezra had prepared his heart to seek the law of the Lord and to do it and to teach in Israel statutes and judgments. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று வாசிக்கிறோம். There are 3 things he did. அவர் செய்த காரியங்கள் 3 என்று பார்க்கிறோம். முதலாவது, he would seek the law of the Lord. தேவனுடைய வேதத்தை ஆராயுதல். Number 2, he would do the law of the Lord. அந்த தேவனுடைய வேதத்தின்படி செய்தல். And number 3, he would teach it to Israel. இஸ்ரவேல் மக்களுக்கு அதை உபதேசித்தல். Now before he could seek it, before he could do it, before he could teach it, அதை ஆராயவும் அதை செய்யவும் அதை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பதாக one thing began. அந்த எஸ்ரா முதலாவது ஒரு காரியத்தை செய்தார். What is it? அது என்ன? He prepared his heart. அவருடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தினார். Hallelujah. Hallelujah. If you want to see God executing great things in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதை நீங்கள் காண்கிற பொழுது, God's
mission always starts with a vision. தேவனுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு தரிசனத்தோடு தான் அது ஆரம்பிக்கிறது. I will repeat. நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். God's mission starts with a vision. தேவனுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு தரிசனத்தோடு தான் ஆரம்பிக்கிறது. God's hand is not subdued in order to execute anything he wants. அவருடைய கரத்தினாலே எல்லாவற்றையும் செய்கிற வல்லமை உள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். But before he executes something, he first implants the vision in our hearts. ஆனால் அதை செய்வதற்கு முன்பாக அதை குறித்த தரிசனத்தை நம்முடைய இருதயத்திலே தேவன் வைக்கிறார். If our heart has the capacity to receive the vision, then the mission will continue. தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்க இருதயம் நமக்கு இருக்குமானால் அதற்கு பின்பாக காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுகிறார். Look at the life of Abraham. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். Abraham, God told him when he was very old that he will have a child. ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று வாக்கு பண்ணுகிறார். God had appointed him to be the father of many nations. பல ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் விரும்பினார். But before God could execute that mission, அந்த காரியம் அவருக்கு நிறைவேறுவதற்கு முன்பதாக Abraham had to first receive the vision. அவருக்கு அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறவராக மாற வேண்டும். Therefore the Lord came to Abraham and said, அதனாலே ஆபிரகாமை அழைத்து தேவன் சொன்னார், come out of your tent, நீ இருக்கிற கூடாரத்திலிருந்து வெளியே வா. look up and gaze the sky, நீ வானத்தை எண்ணாந்து பார், அதில் உள்ள நட்சத்திரங்களை look at the stars in the heaven, அதிலே இருக்கிற நட்சத்திரங்களை பார். can you count them? உன்னாலே அதை எண்ண கூடுமா? Your generations will be as the stars of the heaven. உன்னுடைய சந்ததி இந்த வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று சொன்னார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, Abraham believed in the Lord. தேவனாகிய கர்த்தர் சொன்னதை ஆபிரகாம் விசுவாசித்தான். And the Bible says God counted it for righteousness. அதை அவனுக்கு நீதியாக தேவன் எண்ணினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். If you don't receive the vision, God is not going to fulfill the mission. தேவன் உங்களுக்கு தருகிற தரிசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்காக நியமித்த காரியத்தை தேவன் நிறைவேற்ற போகிறதே இல்லை. The angel of the Lord appeared to Zechariah in the New Testament. புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது சகரியாவிடத்திலே தேவதூதன் இறங்கி வருகிறான். He appeared to him and said, you and your wife are very old, but your prayers have been heard, you will have a son. அந்த தூதன் வந்து, நீயும் உன்னுடைய மனைவியும் முதிர் வயதாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உனக்கு ஒரு குமாரனை தருவார் என்று சொல்லுகிறார். And immediately Zechariah questioned God. உடனடியாக இந்த சகரியா தேவனுடைய காரியத்தை கேள்வி கேட்கிறார். How can these things happen? எப்படி இந்த காரியங்கள் சம்பவிக்கும்? Both of us are very old. என்னுடைய சரீரங்கள் எல்லாமே முதிர் வயதின் சரீரங்களாய் இருக்கிறதே. And you know what the Lord said? அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? It will happen. அது நிச்சயமாய் நடக்கும். But until it is over, you will not be able to speak. அது நடக்கிற வரைக்கும் நீ பேச முடியாதவனாய் இருப்பாய் என்று சொன்னார். See, God wants to prepare our hearts first before He could expand our life and take us to fullness. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை விஸ்தாரமாக்கி அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நிறைவேற்றுவதற்கு முன்பாக ஒரு தரிசனத்தை நமக்கு தருகிறார். Without a desire, there is not going to be a deed or action. நமக்குள்ளே அந்த வாஞ்சை இல்லாத பொழுது, அந்த வாஞ்சையும் விருப்பமும் இல்லாத பொழுது காரியங்களை தேவன் செய்ய போகிறதே இல்லை. The first thing we should ask God is, முதலாவது நாம் தேவனிடத்திலே கேட்க வேண்டியது என்ன? Lord, give me a desire. ஆண்டவரே, எனக்கு அந்த வாஞ்சையை தாரும். Give me a faith to believe. ஆண்டவரே, இதை விசுவாசிக்கத்தக்க விசுவாசத்தை எனக்குள்ளே தாரும். Give me a faith to accept. ஆண்டவரே, இதை ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விசுவாசம் எனக்குள் உண்டாயிருக்கட்டும். Give me a heart to accommodate this vision. ஆண்டவரே, இந்த தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். The Bible says, without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று நாம் படிக்கிறோம். When you believe in your heart, உங்களுடைய இருதயத்திலே விசுவாசிப்பீர்களானால், and you confess with your mouth, உங்களுடைய வாயினால் அதை அறிக்கையிடுவீர்களானால், then things will come to pass. அதற்கு பின்பாக காரியங்கள் நிறைவேறும்.
Our unbelief stifles the hand of the omnipotence. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை உள்ள கரத்தை நம்முடைய அவிசுவாசம் முடக்கி போடுகிறது. And therefore we need to have a heart that is prepared to receive it. ஆகவேதான் நம்முடைய இருதயம் தேவன் நமக்கு தருகிற தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்க இருதயமாய் இருக்க வேண்டும். So in order to see the fullness of God, the first part is preparation. தேவனுடைய பரிபூர்ண நன்மையை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் முதலாவது நமக்கு தேவை ஆயத்தம். And the preparation starts with your heart. அந்த ஆயத்தம் எங்கே ஆரம்பிக்கிறது? இருதயத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. You may be sitting here as a student, இன்றைக்கு இந்த இடத்திலே ஒரு மாணவராக நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கலாம். as an employee, as a businessman, as a pastor, as somebody in the service of God. நீங்கள் இந்த இடத்திலே ஒரு மாணவனாக, வேலை செய்கிறவர்களாக, தொழிலில் இருக்கிறவர்களாக, வியாபாரத்தில் இருக்கிறவர்களாக, ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறவராக, ஊழியக்காரனாக கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். But is your heart ready and prepared to receive what God wants to do in and through you? உங்களை கொண்டும் உங்களாலும் தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் விசுவாசிக்க தயாராக இருப்பீர்கள் ஆனால் தேவன் உங்களை கொண்டு காரியத்தை செய்வார். Are you prepared today? நீங்கள் இந்த காலை வேளையிலே ஆயத்தம் உள்ள நபர்களாய் இருக்கிறீர்களா? Is your heart prepared today? உங்களுடைய இருதயம் அதற்காக ஆயத்தமாகி இருக்கிறதா? Do you have the faith to receive it today? இதை ஏற்றுக்கொள்ளத்தக்க விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறதா? Hallelujah. Hallelujah. Have that faith this morning. இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள் உண்டாயிருக்கட்டும். Our prayer must be, Lord, prepare my heart. நம்முடைய ஜெபம் எல்லாம் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவீராக. Sadly, many students don't have the desire from their inside to study, to progress, to see great things, to see the fullness of God in their life. இன்றைக்கு உள்ள துக்கமான காரியம் என்ன? படிக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லுகிற அந்த விருப்பம் இருதயத்தில் இல்லாமல் இருக்கிறது. Many people do it. They go and attend the classes, but it's all namesake. ஏதோ கடமைக்கென்று பள்ளிக்கு போகிறார்கள், கடமைக்கென்று படிக்கிறார்கள், அப்படிப்பட்ட நிலைதான் இருக்கிறது. There are students who go to special classes, but nothing is special about them. அவர்கள் விசேஷமான படிப்புகளுக்காக, விசேஷமான கல்விக்காக, விசேஷ வகுப்புகளுக்கு போறார்கள், ஆனால் அவர்களிடத்தில் எந்த விசேஷமும் கிடையாது. Oh, they spend lot of extra money for extra classes, but nothing is extra in their life. எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டும், மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்பதற்காக பணம் கூட செலவு பண்ணுகிறார்கள், அதிலே மேற்கொண்டு ஒரு பலனும் கிட்டவில்லை. But so many people do it for the sake of their parents. காரணம், சிலரை பார்க்கும் பொழுது பெற்றோர் சொல்லுகிறார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக படிக்கிறார்கள். They do it because they are forced in school. அவர்களை பள்ளியிலே கட்டாயப்படுத்துகிற நிமித்தமாக கல்வி கற்கிறார்கள். But that's never from their own heart. அவர்களுடைய இருதயத்தில் இருந்து அந்த விருப்பமும் வாஞ்சையும் உருவாகிறதில்லை. I would say if it is coming from your heart, உங்களுடைய இருதயத்தில் இருந்து அது உருவாகுமானால், I tell you, you don't need any external pressure. நீங்க வெளியில் இருந்து எந்த அழுத்தமும் கொடுப்பதற்கு வேண்டிய அவசியமே கிடையாது. You don't need any extra. உங்களுக்கு இருந்து மேலதிகமாக ஒரு காரியம் தேவைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. If your heart is prepared, உங்களுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்குமானால், you will do exploits for God. நீங்கள் மற்ற பெரிய காரியங்களை செய்து முடிக்கிற ஒரு ஆளாக இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. No matter what problems you face, உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வேணா வரலாங்க, no matter how many handicaps you have, எத்தனையோ விதமான இடையூறுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம், no matter how many obstacles are there on the way, உங்களுடைய வாழ்க்கையில பல தடைகள் முன்னும் பின்னுமாய் இருக்கலாம், even the difficulties will look like delights. அந்த இடத்திலே பல கடினங்கள் தோன்றினாலும் அந்த கடினத்தையும் மகிழ்ச்சியோடு கடந்து போவீர்கள். Nothing will be a problem for you. ஒரு காரியமும் உங்களுக்கு பிரச்சனையாக இராது. There are some people who are interested in music. சிலரை பார்க்கும் பொழுது இந்த மியூசிக்ல, இசையில அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். And you give them that instrument if they are interested, desirous, heart prepared for that. அவர்களுக்கு ஒரு வாசிக்கிற வாத்திய கருவியை கொடுத்தீங்கன்னா அவருடைய இருதயம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க. If they are desirous of it, அந்த இருதயத்தில் அந்த விருப்பம் இருந்தால் 8 hours, 10 hours sitting with the same instrument in one single room, it will not be boring for them. அவங்க ஒரு 10 மணி நேரம் அந்த இசைக்கருவியோட ஒரு அறையில் உட்கார்றது பெரிய விஷயமாவே இருக்காது அவங்களுக்கு. But there will be some people who just play because their parents are asking them to play the guitar. Parents said go and learn the keyboard.
அவர் சில இடத்துல பார்க்கும்போது பெற்றோர் போய் கிட்டாரை படி, மியூசிக்கை வாசி அல்லது இந்த கீபோர்டை பழகு அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக வந்திருப்பாங்க. And you know, even 10 minutes playing, they'll say, my hands, my fingers are all paining. 10 நிமிஷம் தான் அந்த கிட்டாரை எடுத்து அவன் வாசிச்சு பார்த்துட்டு கையெல்லாம் வலிக்குதையாமா. He'll say the temperature in the room is not right. ஓ, இந்த இடத்துல இருக்கிற இந்த காலை சொல்ல டெம்பரேச்சர் சூடா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். It is very cold. இந்த இடத்துல ரொம்ப குளிரா இருக்கு. Very tired. எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. Oh, I'm very sleepy. எனக்கு இப்ப தூக்கம் வருது. I will do it tomorrow. நான் நாளைக்கு வந்து பார்க்கிறேன். You give them the best things, they will not do it. அவர்களுக்கு மிக அருமையான காரியங்களை கையில கொடுத்தாலும் அதை கொண்டு அவர்கள் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. Why? ஏன் தெரியுமா? The heart has no desire. அவர்களுடைய இருதயத்தில் அதற்கான விருப்பமும் வாஞ்சையும் இல்லை. The heart has no preparation. அவருடைய இருதயத்தில் அதற்கான ஆயத்தம் இல்லை. Money is spent, time is spent, energy is spent, but no outcome. அதற்கு பணம் செலவு பண்ணது, அதற்கான சக்தியை செலவு பண்ணார்கள், ஆனாலும் எந்த விதமான முடிவும் கிட்டவில்லை. Why? ஏன்? Heart is not prepared. காரணம் அவருடைய இருதயம் ஆயத்தமா இருக்கலைங்க. You want to see the fullness? நீங்கள் பரிபூரணத்தை காண விரும்புகிறீர்களா? Prepare your heart. உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. Hallelujah. Hallelujah. Not only preparing your heart. உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவது மாத்திரமல்ல. Number 2. இரண்டாவது, prepare your hand. உங்களுடைய கையையும் நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். When you prepare your heart, prepare your heart in advance. உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிய வேளையிலே அதை முன்னமே நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். When you prepare your hand, prepare it in abundance. உங்களுடைய கரங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிற வேளையிலே அதை திரளாக அல்லது மேலாக நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். Come to 1 Chronicles chapter 22 and verse 5. ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்தை பாருங்க. 1 Chronicles 22:5. ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 22:5. David said, Solomon my son is young and tender, and the house that is to be builded for the Lord must be exceedingly magnificent, of fame and of glory throughout all countries. I will therefore now make preparation for it. So David prepared abundantly before his death. ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனம். தாவீது, என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்துக்கு முன்னே திரளாய் சவதரித்தான். Now I want to emphasize on that word. Not just prepared, but prepared abundantly. அவன் சாதாரணமாக சேகரம் பண்ணினான் என்று சொல்லாமல் திரளாக சேகரம் பண்ணி வைத்தான் என்று படிக்கிறோம். Prepared abundantly. அவன் சேர்த்த வேளையிலே திரளாக சேர்த்தான். Come to 1 Chronicles 29 verse 2 and 3. நீங்கள் ஒன்று நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள். It says, now I have prepared with all my might for the house of God. என்னாலே இயன்ற மட்டும் தேவனுடைய ஆலயத்திற்கென்று சவதரித்தேன். Listen. நன்றாக கவனிங்க. First prepare with your heart. முதலாவது இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். That should be well in advance before you start something. நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு எவ்வளவு முன்னே முடியுமோ அவ்வளவு முன்னே உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். Number 2. இரண்டாவது, following the preparation of your heart. Number 2, you have to prepare your hand to prepare in abundance. நீங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தினதற்கு பின்பு உங்களுடைய கையை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். உங்களுடைய கையை நீங்கள் எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும்? திரளாய் செய்வதற்கு ஏற்ற வண்ணமாக நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். How will that abundance come? இந்த திரட்சி எப்பொழுது வரும்? When you prepare with all your might. உங்களுடைய இயன்ற மட்டும் உங்களுடைய முழு வல்லமையோடு அதை செய்யும் பொழுது மாத்திரம்தான் திரளாக செய்ய முடியும். I like the Tamil version. எனக்கு இந்த தமிழில் எழுதப்பட்டது மிகவும் பிடிக்கும். What is that? என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுங்களா? Prepare
as much as you can. என்னாலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அதை நான் செய்தேன். If you ask me a question, how much should I prepare? நீங்க எவ்வளவு தூரம் ஆயத்தப்படுத்தி இருக்கீங்கன்னு என்ன கேட்டா, you should say, நீங்க என்ன சொல்லணும்னு கேட்டா, as much as I can. என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நான் ஆயத்தப்படுத்தி இருக்கேன். Hallelujah. Hallelujah. See, God is not asking something beyond what you can. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி செய்ய எதையுமே கேட்டதில்லை. He is only asking you as much as you can. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் செய்திருக்கிறீர்களா என்ற கேள்வியை தான் தேவன் கேட்பார். Many people don't do as much as they can. Sometimes we live far below our potential and our capacity. பலரை கவனித்தும் பொழுது அவர்களுக்கு செய்யக்கூடிய திறமை இருந்தும் அவருடைய செயல்பாடுகளை கவனிக்கிற பொழுது அந்த திறமைக்கு மிகவும் குறைந்த அளவிலே தான் செய்கையிலே இருந்திருப்பார்கள். If you go to David and ask him, நீங்கள் தாவீதிடத்திலே போய் கேட்டு பாருங்கள், how much did you prepare to see the fullness of the temple of God? இங்கே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கென்று அதன் பரிபூரணத்தை காண நீர் எவ்வளவு சவதரித்தீர் என்று கேட்டால், I prepared as much as I can. என்னால் இயன்ற மட்டும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று சவதரித்தேன் என்று அவர் சொல்லுவார். Hallelujah. Hallelujah. Many years ago, there was a student who was studying in the University of Yale University. Yale என்று சொல்லுகிற பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவர் अनेक ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வி கற்றுக் கொண்டிருந்தார். He was supposed to be a very exceptional student. அவர் மிக நேர்த்தியான உயர்வான படிப்பை படிக்கக்கூடிய ஒரு நல்ல மாணவர். Very special student. அவர் விசேஷமான மாணவரும் கூட. He was a cut above all the other classmates. மற்றவர்களோடு அவருடைய வகுப்பிலே இருக்க மாணவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது அருமையான திறமைசாலியான ஒரு மாணவர். His expertise all the professors recognized. அவருக்கு இருந்த திறமையை அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் கூட அறிந்திருந்தார்கள். One day a professor who took classes for him gave an assignment for the entire class. ஒரு முறை அவருக்கு வகுப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு ஆசிரியர் எல்லோரும் செய்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு பாடத்தை அவர்களுக்கு எழுதி கொண்டு வர கொடுத்திருந்தார். So everyone went prepared and brought it ready in 2 days. எல்லாரும் போய் அந்த அசைன்மென்ட்டை செய்து மிக நேர்த்தியாக கொண்டு இவரிடத்திலே கொடுத்திருந்தார்கள். And before they submitted, இதை அவர்கள் கொடுக்கிறதற்கு முன்பதாக all the other students were looking at each other's assignments. மற்றவர்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தர் செய்து கொண்டு வந்ததை பார்த்திருக்காங்க. And all the students decided this particular boy's assignment was cut above the rest and he is going to get the top marks. அப்ப இவர்கள் பார்த்தபொழுது அவர்கள் என்ன நினைச்சாங்க, இந்த திறமைசாலியா இருக்கக்கூடிய இந்த மாணவனுடையது தான் ரொம்ப தரமானதாக இருக்கிறது, நம்ம எல்லாரையும் விட இவனுக்கு அதிகமான மதிப்பெண்கள் கிடைக்கும் என்று பார்த்தார். Boy also expected the same. அதைத்தான் இந்த மாணவனும் எதிர்பார்த்தான். And the papers were submitted. அவங்க எழுதி கொண்டு வந்த பேப்பர் எல்லாம் கொடுக்கப்பட்டது. And in the evening the papers were returned after correction. அது எல்லாவற்றையும் திருத்தின பின்பாக மாலை வேளையில் அவரவருடைய பேப்பர்கள் அவரவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. Everyone got their marks. எல்லாருக்குமே மதிப்பெண்கள் இருந்தது. But when this boy opened his paper, இந்த பையன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விடைத்தாளை திறந்த பொழுது there was no marks. அதுல எந்த மார்க்ஸும் போடல. Instead it was written, அங்கே அதுல ஒரு காரியம் எழுதப்பட்டிருந்தது, good, நல்லது, நன்றாய் செய்திருக்கிறாய். but is this your best? நல்லது, இவ்வளவுதானா உன்னால் செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி இருந்தது. இதுதான் உன்னால் இயன்றதா? The boy thought for a while. இவன் உட்கார்ந்து சற்று நேரம் யோசித்தான். It is good, it is better than everybody else. மற்றவர்களை காட்ட சிறப்பாய் செய்திருக்கிறானா என்று கேட்டால் ஆம். But the question is this your best? ஆனால் இவன் இதற்கு மேலேயும் செய்ய திறமை உள்ளவனாய் இருந்தானே? ஆம், ஆனா செய்யல. இதுதான் உன்னுடைய சிறந்ததா? இல்ல. He goes back, he rewrites the whole paper. அவன் திரும்பி போய் அந்த அசைன்மென்ட்டை செஞ்சான். He wrote the whole paper. எல்லாத்தையும் அந்த பேப்பர் முழுவதையும் திரும்ப அவன் எழுதினான். He updated it and submitted. அதை திரும்பவும் அன்றைக்கு உள்ள எல்லாவற்றையும் எழுதி கொண்டு அவருக்கு கொடுத்தான். Evening the paper was returned. திரும்ப அடுத்த நாள் மாலையிலே அந்த பேப்பர் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது திருத்தப்பட்டு. No marks, same question. மதிப்பெண் போடல, அதே கேள்வி. Good, but is this your best? அதே போல திரும்பவும் எழுதப்பட்டு நன்றாய் செய்திருக்கிறாய், இதுதான் உன்னுடைய சிறந்ததா என்ற கேள்வியோட திரும்ப கொடுக்கப்படுது. The boy
thinks, okay, I will improvise it even more. அப்ப அவன் திரும்ப யோசிக்கிறான், இல்ல நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா முயற்சி எடுக்கணும்னு அவன் திரும்ப எழுதுறான். He submits the paper again. அவன் மூன்றாவது தடவை கொண்டு அந்த பேப்பரை எழுதி கொடுக்கிறான். Comes back, same question. அதே போல திரும்ப அப்படியே எழுதப்பட்ட அவனுடைய கையில வருது. Good, but is this your best? நல்லது, ஆனால் இதுதான் உன்னுடைய சிறந்ததா? He wrote the paper almost 10 times again and again. அந்த பேப்பரை கிட்டத்தட்ட 10 முறை திரும்ப 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 அந்த மாணவன் எழுதுறான். The 10th time he took the paper to the professor's room. அந்த 10வது தடவை அதை எழுதிட்டு அந்த பேப்பரை எடுத்துட்டு ப்ரொஃபஸருடைய ரூமுக்கு போறார். When he submitted it, அதை கொண்டு அவரிடத்திலே கொடுத்த பொழுது the professor smiled at him and asked him, son, is this your best? அந்த ப்ரொஃபஸர் அதை பார்த்துட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்டார், இதுதான் நீ செய்ததுல சிறப்பானதா? இதுதான் உன்னுடைய சிறந்ததா? The boy said, sir, this is my best. அவன் சொன்ன, ஆமாயா, இதுதான் என்னுடைய சிறந்தது. There is nothing more I can do. இதுக்கு மேல என்னால எதையுமே எழுத முடியாதுயா, இதுதான். The professor said, okay, leave the paper on my table. அப்ப அவர் சொன்னாரு, இந்த மேஜையில கொண்டு பேப்பரை வச்சுட்டு போப்பான். Now I can read it. இப்ப நான் அதை படிச்சு பார்க்கிறேன். I hope you understood it. இப்ப நான் சொன்னதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். All the 9 papers he did not even open and read it. இந்த 9 பேப்பர் கொடுத்தானே இந்த பையன் எழுதி, அந்த ப்ரொஃபசர் இந்த 9ஐயும் பார்க்கவே இல்லைங்க. He never read it. அவர் ஒன்னையுமே வாசிக்கவே இல்லை. He knew very well this boy is the best in the class. ஏன்னா அவருக்கு தெரியும் இருக்கிற மாணவர்கள் அதி சிறந்த மாணவன் இவர்தான் அந்த ப்ரொஃபசருக்கு தெரியுங்க. But he did not want the best. He wanted his best. அவருக்கு மற்றவங்களை விட சிறப்பா இருக்கிறது போதாது, இவனுக்குள்ளே இருந்த அதி சிறந்ததை வெளியே கொண்டு வருவது அவருடைய நோக்கமாக இருந்தது. See, God is not interested whether we are competing with others and overtaking others. தேவனாகிய கர்த்தருக்கு நாம் மற்றவர்களோட போட்டி போடுறோமா, மற்றவர்களோட அதிகமா செய்கிறோமா, இதுல அவருடைய கவனம் தங்கி இருக்கவில்லை. We must be able to say like David, I did it, I prepared with all my might. நாம் தேவனுக்கு முன்பாக நின்று தாவீதை போல நாம் சொல்ல வேண்டும், நான் என்னாலே இயன்ற மட்டும் இதை செய்தேன். Hallelujah. 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 That should be the mantra of your life. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். You can be a teacher, you can be a student. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம் அல்லது மாணவராக இருக்கலாம். You can be a believer, you can be a preacher. நீங்கள் ஒரு சபையினுடைய விசுவாசியாக இருக்கலாம் அல்லது பிரசங்கியாக இருக்கலாம். Whatever you do, நீங்கள் யாராக இருந்து எதை செய்தாலும் you want to see the fullness of God's season in your life. தேவனுடைய பரிபூரணத்தின் காலம் உங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்று நீங்கள் கருதுவீர்களானால், give your best in preparation. உங்களால் இயன்ற மட்டும் அதிக உயர்ந்தப்பட்ட முயற்சியிலே ஈடுபட வேண்டும். The Bible talks about 3 people who received 3 levels of talents: 5 talents, 2 talents, 1 talent. நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம், ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருத்தருக்கு 2, மற்றவனுக்கு 1 கொடுக்கப்படுகிறது. How the difference came about? இந்த வித்தியாசம் எப்படி வந்தது? The Bible says he gave each one according to their capacity. வேதம் சொல்றது, அவனுடைய திறனுக்கு தக்கதாக, அவனுடைய திறமைக்கு தக்கதாக இப்படி கொடுக்கப்பட்டது. You must understand one truth. ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். God gives us according to our capacity. தேவனாகிய கர்த்தர் நம்மை அறிந்து அதுக்கு ஏற்றபடி நமக்கு கொடுக்கிறார். And God also expects from us according to our capacity. அதே வேளையிலே தேவன் நாம் கொடுக்க வேண்டிய விளைவையும் கூட நம்முடைய திறமைக்கு தக்கதாக கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். But I tell you, when you prepare, if you give your best in preparation, God will also open the doors of fullness in our life. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆயத்தப்படுத்துகிற வேளையிலே உங்களால் எவ்வளவு திறமையாக ஆயத்தப்படுத்த முடியுமோ அப்படி ஆயத்தப்படுத்தி நீங்கள் காரியங்களை செய்கிற பொழுது தேவனும் தம்முடைய பலகணிகளை திறந்தார். Hallelujah. See, David said, I prepared with all my might. இந்த தாவீது சொன்னார், என்னால் இயன்ற மட்டும் நான் சவதரித்தேன். But things were not working in his favor. Things were not easy as he prepared.
அவர் காரியங்களை ஆயத்தம் செய்திருந்தாலும் கூட காரியங்கள் இலகுவாக நடந்துவிடவில்லை. Read 1 Chronicles 22:14. 1 நாளாகமம் 22:14 பாருங்க. He says, "Behold, in my trouble I have prepared for the house of the Lord." இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக சவதரித்தேன். So, how did he prepare? எப்படிங்க அவர் இதெல்லாம் சவதரிச்சாரு? With all my might. அவருடைய எல்லா பலத்தோடும் கூடவா? How did he do it? இதை செய்கிற பொழுது அவருடைய நிலைமை எப்படி இருந்தது? He says, "In the midst of my trouble I prepared." நான் என்னுடைய சிறுமையிலே இவை எல்லாவற்றுக்கும் ஆயத்தம் செய்தேன். In the midst of difficulty I prepared. எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்தது, அதன் மத்தியிலும் நான் செய்தேன். In the midst of many obstacles I prepared. பல தடைகள் இருந்தது, அந்த தடைகளின் மத்தியிலும் நான் இந்த ஆயத்தத்தை செய்தேன். I tell you, dear brothers and sisters, அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, I tell you, if you want to see the fullness of God in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பரிபூரணத்தை நீங்கள் காண வேண்டுமானால், that fullness begins with preparation. இந்த பரிபூரணம் எங்கே ஆரம்பிக்கிறது என்று கேட்டால், நீங்கள் செய்கிற ஆயத்தத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது. And how do you prepare? எப்படி நீங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும்? Prepare with your heart. முதலாவது உங்களுடைய முழு இருதயத்தோடு நீங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும். Number 2, prepare with your hand. இரண்டாவது உங்களுடைய கரங்களினாலே நீங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும். How do you do all this? இதை எல்லாவற்றையும் எப்படி செய்ய வேண்டும்? With all your might. உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். And in the midst of trouble you still prepare. நீங்கள் எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் இந்த ஆயத்தத்தை செய்யவே வேண்டும். In your studies, உங்களுடைய படிப்பா இருக்கலாம், in your office, உங்களுடைய வேலையா இருக்கலாம், in your business, உங்களுடைய வியாபாரமா இருக்கலாம், in your ministry, உங்களுடைய ஊழியமா இருக்கலாம். prepare the best you can. உங்களால் எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு சிறப்பாய் ஆயத்தப்பட முடியுமோ அவ்வளவு சிறப்பாய் நீங்கள் ஆயத்தப்பட. I tell you, when you want to go for the best, you will always have to cross the valley of trouble. நீங்க இந்த திறமையாக செய்து முடிக்க வேண்டும் என்று இலக்கு வைத்து பயணிக்கிற வேளையிலே நீங்கள் பள்ளத்தாக்குகளை கடந்து செல்ல வேண்டி இருக்கும். You have to undergo trouble. நீங்கள் நிச்சயமாய் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கும். I would very boldly say, getting fullness and giving the best is not for people who have the policy of easy come easy go. இலகுவாய் கிடைச்சா போதும், இலகுவாய் கிடைக்கும் காரியங்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த சாதனையாளர்களாக மாற்ற பாக்கியமே கிடையாது. You have to go through difficulty. நீங்க கண்டிப்பா பிரச்சனைகள் வழியாய் கடந்து போக வேண்டும். Some people ask me, Pastor, how much time do you spend to prepare a sermon? பலர் என்ன கேட்பாங்க, இந்த ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்துறதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் செலவு பண்ணுவீங்க? It depends. அது பல காரியங்கள்ல தங்கி இருக்கு. Sometimes 3 days, sometimes 3 months. சில வேளை 3 நாள்ல இருக்கு, 3 மாசம் கழிச்சும் வரும் பிரசங்கம். And none of my sermons, by the grace of God, I have taken it casually and just prepared it for the sake of speaking something. ஆனால் எந்த செய்தியாக இருந்தாலும் நான் தேவனுடைய சமூகத்தில் சொல்ல முடியும், ஏதோ ஒரு செய்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் ஆயத்தப்படுத்தினது கிடையாது. முழு இருதயத்தோடு நான் அதை ஆயத்தப்படுத்திருக்கேன். I am not boasting. நான் உண்மையா இந்த இடத்துல பெருமைக்காக பேசல. Last night I went to bed at 12 o'clock. நேற்று இரவு 12 மணி நான் படுக்கைக்கு போகும்போது I kept the alarm at 2 o'clock. நான் 2 மணிக்கு அலாரம் வச்சு தான் படித்தேன். I got up at 2 o'clock. Still now the engine is running. 2 மணிக்கு எழும்பி அங்க இருந்து வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கேன். Every single title, every single verse, I prepare, I think through, I work through, I do it with all my heart, with all my strength. So at the end of the day I can say, I never took it lightly. I gave my best. அதை ஒவ்வொன்றை ஆயத்தப்படுத்த வேண்டிய அதோடைய தலையங்கம், அதுக்கு கொடுக்க வேண்டிய உபதலையங்கம், அதற்கு சேர்க்க வேண்டிய வார்த்தை, இதை எல்லாவற்றையும் ஆங்கிலத்தில் எழுதி நான் முயற்சி எடுத்து முழு மனதோட இதை நான் செஞ்சுட்டு தான். I have a great faith. எனக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. Maybe the results of my labor I may not be able to reap today. இதனால உண்டாகிற பலனை உடனடியாக என்னுடைய கண்களாலே நான் பார்க்க முடியாமல் இருக்கலாம். I may not be getting instant appreciation. இதற்காக அருமையாக செய்தன உடனடியான பாராட்டு எனக்கு கிடைக்காமல் போகலாம். But I know
the result will come. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இதற்கான பலன் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். Hallelujah. Hallelujah. There are people who come and tell me, பலர் இடத்துல சொல்லுவாங்க, there is a sermon they will refer to I preached 7 years ago. 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசின ஒரு பிரசங்கத்தை பாஸ்டர் அன்னைக்கு அந்த பிரசங்கத்துல இப்படி சொன்னீங்க அம்மாங்க. I would have forgotten it. எனக்கு அது ஞாபகத்துல கூட இருக்காது. But I know it came out of hard work. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், அது சாதாரணமாக வெளியே வரவில்லை. என்னால் இயன்ற மட்டும் காரியத்தை நான் செய்ததனால் அது வெளியே வந்தது. I tell you, when you sow like that, நீங்கள் அப்படி விதைக்கிற பொழுது for years and years to come, நீங்கள் வருகிற காலங்கள் வருஷங்கள் கடந்து போனாலும் God will always make you reap the benefits. தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் அறுவடையை காண செய்கிற தேவனாய் இருப்பார். Hallelujah. 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 So number one, in order to see a season of fullness, it requires preparation. முதலாவது, பரிபூரணத்தின் காலத்தை நீங்கள் காண வேண்டுமானால் அதற்கு ஆயத்தம் தேவை. Number two, இரண்டாவது, in order to see the season of fullness, the second thing that is required is it requires constant, consistent progress. இந்த பரிபூரணத்தின் காலத்தை நீங்கள் காண வேண்டுமானால் அங்கே இரண்டாவது இருக்க வேண்டிய காரியம் படிப்படியான முன்னேற்றம். Progress. இதிலே ஒரு படிப்படியாக முன்னேறுகிற ஒரு தன்மை இருக்கிறது. Come with me to Psalm 126 verse 5 to 6. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 126வது சங்கீதம் 5ஆம் 6ஆம் வசனங்களை கவனியுங்கள். Those who sow in tears will reap with shouts of joy. Though one goes along weeping, carrying the bag of seed, he will surely come back with shouts of joy, carrying his sheaves with him. சங்கீதம் 126:5-6. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். Look at how this man comes back. இந்த மனிதன் எப்படி திரும்பி வருகிறான் என்று கவனியுங்கள். There are two things. அங்கே 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். In verse 5 it says, முதலாவது 5ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, he will come back with shouts of joy. அவன் கம்பீரத்தோடே திரும்பி வருவான். And if you come to verse 6, the last part, 6வது வசனத்துடைய கடைசி பகுதியிலே பார்க்கும் பொழுது, he will surely come back with shouts of joy, carrying his sheaves. அவன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருவான். So that talks about fullness. இது பரிபூரணத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. It talks about satisfaction. அங்கே திருப்தியாக இருக்கிற ஒரு தன்மையை பார்க்கிறோம். It talks about a great result. அங்கே ஒரு பெரிய விளைவை, ஒரு அறுவடையை அவன் பெற்றதை A பார்க்கிறோம். harvest. அவனுக்கு கிடைத்த அந்த அறுவடையை காண்கிறோம். But how did he get this fullness? இந்த அறுவடை, இந்த நிறைவு, இந்த பரிபூரணம் அவனுக்கு கிடைத்ததே எப்படி How கிடைத்தது? was he able to carry so much in the end of the harvest? அவனுடைய அறுவடையின் முடிவிலே திரளாய் சுமந்து கொண்டு வரக்கூடியதாக இருந்ததே எப்படி? Something went before that. அதற்கு முன்பாக ஒரு காரியம் சம்பவித்திருக்கிறது. What did he do? அது என்ன செய்தான்? He was not just dreaming about success. அவன் வெற்றியை கனவு காண்கிற ஒருவனாக மாத்திரம் இருக்கவில்லை. He did not just stop with preparing the field for harvest. தனக்கு நல்ல அறுவடை வேண்டும் என்பதற்காக நிலத்தை ஆயத்தப்படுத்தின ஒரு மனிதனாக மாத்திரம் அவன் இருக்கவில்லை. He went ahead and sowed the seeds with faith. அவன் அதற்காக விதைக்க வேண்டிய விதைகளை சென்று விதைத்த ஒரு மனிதனாக இருந்தான். The moment a person sows seeds, எப்பொழுது ஒரு விவசாயி தன்னுடைய வயலிலே விதைகளை விதைக்கிறானோ, from that time on he cannot rest. எப்பொழுது விதைத்தானோ அந்த கணத்தில் இருந்து அவனுக்கு ஓய்வு கிடையாது. He has to water it. அவன் அதுக்கு தண்ணி பாய்ச்சணும். He has to fence it. அதை சுற்றிலும் வேலி அடைக்கணும். He has to protect it. அதை பாதுகாக்க வேண்டும். Until the harvest, he has to progress in his work. அவனுடைய வேலை அந்த அறுவடையை காணும் வரைக்கும் படிப்படியாக முன்னேறிக்கொண்டே வருகிறது. The moment you give up your progress, the fullness that God has prepared for you will also cease. இந்த படிப்படியாக செய்ய வேண்டிய காரியத்தை நிறுத்தினானால் அவனுக்கு உண்டாக வேண்டிய பரிபூர்ண நன்மையை தேவன் அவனுக்கு கொடுக்க போகிறது இல்லை. In Proverbs 21:25, நீங்கள் நீதிமொழிகள் 21:25 பார்த்தால், the Bible says a slacker's craving will kill him because his hands refuse to work.
21-25 நீதிமொழிகளிலே சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததனால் அவன் ஆசை அவனை கொல்லும். Here is a person who has lot of desire, dreams, expectations, aims, ambitions. இங்க ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பெரிய கனவு இருக்கு, பெரிய சாதனை செய்யணும்னு எண்ணம் இருக்கு, அவருக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யணும் விருப்பமெல்லாம் இருக்கு. But his hand is very slack. ஆனா அவனுடைய கையினால அவன் வேலை செய்யாத சோம்பேறி. He will not progress. அவனுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லைங்க. He has got vision, but he has no determination. அவருக்கு தரிசனம் இருந்தது, ஆனால் செய்ய வேண்டுகிற ஆர்வம் அங்கே இல்லை. He has lot of dreams but no commitment. அவை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான அர்ப்பணிப்பு அங்கே இல்லை. But if you want to see the fullness of your harvest, உங்களுடைய அறுவடையிலே நீங்கள் பரிபூரணத்தை காண வேண்டுமானால் you have to progress in your work. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலேயும் முன்னேற்றம் இருக்கணுங்க. You see, if you come to Ecclesiastes chapter 11 and verse 6, நீங்கள் பிரசங்கியின் புத்தகம் 11வது அதிகாரத்துடைய 6வது வசனத்தை பார்ப்பீர்களானால், Ecclesiastes 11:6, அது 11:6 சொல்லுகிறது, in the morning sow your seed and at evening do not let your hand rest. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. Because you don't know which will succeed, whether one or the other, or if both of them will be equally good. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் ரெண்டும் சரியா பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. Very interesting verse. அருமையான ஒரு வேத பகுதி இது. Let me explain. இதை சற்று விளக்கி சொல்ல விரும்புகிறேன். He says, in the morning sow the seed. நீ காலையிலே விதையை எடுத்துக்கொண்டு போய் வயல்லே விதை. Evening sleep. மாலை வேளையிலே தூங்கிவிடு. அப்படியா போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? In the evening do not let your hand go slack. மாலையில உன் கையை நெகிழ விடாதே என்றுதான் எழுதி இருக்கிறது. In other words, இன்னொரு வார்த்தையில சொன்னா, evening also work. சாயங்காலமும் வேலை செஞ்சே ஆகணும். மாலையில சும்மா இருந்துறாத, அங்கேயும் வேலை செய். Morning work, காலையிலும் வேலை, evening work, மாலையிலும் வேலை செய். You know why? ஏன் தெரியுமா? If one fails, the other will help you. ஏன்னா காலையில ஒருவேளை விதைத்தது உனக்கு பலனை கொடுக்காட்டியும் மாலை வேளையில செய்த வேலை ஒரு பலனை கொடுத்துடலாம். Now let me put it in realistic terms. இது உண்மையாகவே நடைமுறைக்கு சாத்தியமானதாக நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். Do you see our children who go to school? நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதெல்லாம் கவனிச்சிருப்பீங்களே. They come whole morning, they spend in school. காலையெல்லாம் அங்கே பள்ளியில் இருந்து நேரத்தை செலவு பண்ணிட்டு வருவாங்க. They come back home. மாலை வேளை வீட்டுக்கு வராங்க. You tell them sit and study. கொஞ்சம் உட்கார்ந்து படிப்பான்னு சொல்லி பாருங்க. Know what they'll say? அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? What I am doing from the morning? Whole morning I am studying. காலையில இருந்து நான் என்ன செஞ்சுட்டு வரேன்? காலையில இருந்து படிச்சு தான் வரேன். And therefore evening I am going to watch TV. அப்ப அதனால இப்ப மாலை வேளையில நான் டிவி பார்க்க போறேன். I am going to play in the mobile. நான் மொபைலை வச்சுக்கிட்டு விளையாட போறேன். I am going to sleep. நான் படுக்க போறேன். ஏன் காலைல வேலை செஞ்சுட்டேன், இப்போ சாயங்காலம் வேலை செய்யக்கூடாது? I tell you, you have to work even in the evening. நீங்கள் மாலையிலும் கையை நெகிழ விடாமல் வேலை செய்ய வேண்டும். Why? ஏன்? For some students, what you don't understand in the classroom, if you study in the evening, you will understand when you are alone. காரணம், சில மாணவர்களுக்கு காலையில பள்ளி வகுப்பறையிலே சொல்லி கொடுத்தது புரியாதது மாலையில திரும்ப நீங்க வீட்டில் உட்கார்ந்து படிக்கும்போது புரிஞ்சிருங்க. What you don't understand when others are teaching you, probably your evening personal effort will actually teach you. சில வேளையில் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கிற பொழுது நீங்க கற்றுக்கொடுக்காத ஒன்று நீங்க வீட்டில் உட்கார்ந்து தனியாக படிக்கும்போது உங்களுக்கு புரியும். If you ask me, how long should I work? நான் ஒருவேளை என்ன நோக்கி பார்த்து எவ்வளவு நாளைக்கு தான் இந்த வேலையை செய்யணும்னு கேட்டிங்கன்னா, I would say work until you become sleepy. ஸ்லீப்பி, இது தூங்குற வரைக்கும், தூக்கம் வர வரைக்கும் வேலை செய். இன்னைக்கு என் மெசேஜ் நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா சொல்லி கொடுத்தீங்களா எங்கள் அப்பா அம்மாட்ட? போச்சு கதை, இன்னைக்கு இன்னையிலேருந்து ஆரம்பிச்சது. என்னை பிடிச்சி மாவாட்டுற மாதிரி ஆட்டிடுவாங்க வீட்டில். கேட்டியா பாஸ்டர் பேசுனது கேட்டியா? இதை சொல்லி சொல்லியே நான் கொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க. உண்மையை சொல்லி தான் ஆகணும். In the morning you sow, but in the evening do not let your hands go slack. காலையிலே நீ விதையை விதை, மாலையிலே உன்னுடைய கையை நெகிழ விடாது. Why? Yeah.
You want to get the fullness of what God has prepared for you. தேவனாகிய கர்த்தர் உனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரிபூரணத்தை நீ அடைய வேண்டுமானால் இதை நீ செய்தாக வேண்டும். Leave no stone unturned. எந்த கல்லையும் புரட்டி போடாம இருக்கவே வேண்டாம். With whatever you have got. நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ, whatever you have got. உங்களுடைய கரத்துல என்ன இருக்கோ, it can be silly, simple, small. அது எப்படி சின்னதா இருக்கலாம், அது அற்பமா இருக்கலாம், அது விசேஷம் இல்லாத ஒண்ணா இருக்கலாம். But keep doing what you have. ஆனா உங்களிடத்துல என்ன இருக்கோ, என்ன செய்யணுமோ அதை தொடர்ந்து செய்யுங்க. And God will always bless you. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. Hallelujah. One thing you should never give up is never give up progressing forward. உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி போகிற காரியத்தை ஒருபோதும் நீங்க நிறுத்தி விடவே கூடாது. Don't complain about the problems you have. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகளை குறித்தே பேசிட்டு இருக்க கூடாது. Listen, நல்லா கவனிங்க. people who don't work properly, they will always have time to complain. பாருங்க, சரியா வேலை செய்யாத ஆட்களை கவனிச்சீங்கன்னா குறை சொல்றவங்களா தான் இருப்பாங்க. Because they've got time to complain. ஏன்னா அவங்களுக்கு நேரம் இருக்கு, குறை சொல்றதுக்கு நேரம் இருக்கு. This is my formula. இதுதான் நான் கண்டுபிடிச்ச உண்மை. I used to think very often. நான் பல வேளை உட்கார்ந்து இப்படி யோசிக்கிறது உண்டு. The Lord led the Israelites 40 years in the desert. இந்த 40 ஆண்டு காலம் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வந்தார். But 40 years what they did was they were murmuring, complaining against God. இந்த 40 ஆண்டு காலமும் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து குறை சொல்லிக் கொண்டே வந்தார்கள். I thought one day, why were they doing this? நான் ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சேன், ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு வராங்க? They got free food, free water, சாப்பாடு ஃப்ரீயா கிடைச்சது, தண்ணி ஃப்ரீயா கிடைச்சது. but they were all murmuring. இதெல்லாம் பெற்றுக்கொண்டு முறுமுறுத்தார்கள். I think, do you know why they were murmuring? ஏன் தெரியுமா அவங்க முறுமுறுத்தாங்க? Because they did not have the work of sowing and reaping. அவர்களுக்கு விதைப்பும் அறுப்பும் ஆன வேலை அங்கே இல்லாததுனால நேரம் கிடைச்சது முறுமுறுக்க. If only they sowed and they reaped and then they cooked and they ate, they will never complain about the food. அவங்க விதைச்சு அறுவடை பண்ணி அதுல தான் சாப்பிடணும்னு நிலை இருந்திருந்தா இந்த முறுமுறுக்க நேரமும் இருந்திருக்காது. Have you seen our housewives? The moment they start cooking, they will not complain about the food. வீட்டுக்கார அம்மாக்களை கவனிச்சு பாருங்களேன், அவங்க வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சாங்கன்னா சாப்பாட்டை குறை சொல்ல மாட்டாங்க. உண்மையா இல்லையா? என்ன உண்மை பேச மாட்டீங்களா? ஹோட்டல் சாப்பாடை எல்லா அம்மாமாரும் குறை சொல்லுவாங்க. தாங்க சமைச்சதை அவங்களும் குறை சொல்ல மாட்டாங்க, குறை சொல்ல யாரையும் விடவும் மாட்டாங்க. ஏன்? இது நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது, பேசாம போட்டதை சாப்பிட்டு எழுந்து போ. See that? They will never complain about what they have cooked, neither will they let anyone else complain. அவங்க செய்தது அவங்களும் குறை சொல்ல மாட்டாங்க, மற்றவங்களும் குறை சொல்றதுக்கு இடமே கொடுக்கவே மாட்டாங்க. Cannot pass comments. Before you pass comments, ask who has cooked. நீங்க ஏதாவது சாப்பாட்டை பற்றி சொல்லணும்னா முன்னாடி கேட்டுருங்க, யார்ப்பா சமைச்சது, அதை கேட்டுருங்க. The moment you don't have work, you will have a chance and time to complain. நீங்கள் வேலை செய்யாத பொழுது, வேலை செய்யறதுல நிறுத்தி விட்டீங்கன்னா குறை சொல்லத்தான் நேரம் இருக்கும். Be active, progressive all the time. எப்பொழுதுமே முன்னேறி செல்லுகிற ஒரு நபராக இருக்க வேண்டியது அவசியம். Look at David. நீங்க தாவீதை பாருங்க. David was not well endowed when he went to war. தாவீது இந்த யுத்தத்துக்கு போன வேளையில இந்த யுத்த அனுபவம் எல்லாம் இருக்கிற ஒருவனாக போய் நிக்கல. He was not loaded with all the weapons of war he desired. ஒரு யுத்தத்துக்கு போவதற்கு ஒருவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவன் யுத்தத்துக்கு போகல. He did not have shield, sword and shoes or spear. அவனிடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு அது போடுகிற கவசம் இல்லை, அவன்கிட்ட வாள் இல்லை, அவனுக்கு யுத்தத்துக்கு போறதுக்குள்ள அணிகலன்கள் எதுவும் கிடையாது. But he had only 4 S's. ஆனா அவன்கிட்ட 4 காரியம் இருந்தது. முக்கியமா What is that? அது என்ன? Sling, staff, scrip and stones. அவன்கிட்ட இருந்தது என்னன்னு கேட்டா ஒரு தடி, ஒரு அடப்பை, கல்லு, கவன். The 4 S's is in the Bible. இந்த வேதத்தில் அங்க சொல்லப்பட்ட இந்த 4 அவன்கிட்ட இருந்தது. Sling, staff, stones and scrip. அவனுக்கு இருந்தது தடி இருந்தது, அடப்பை இருந்தது, கல் இருந்தது, கவன் இருந்தது. But none of this was good enough for a war.
ஆனால் இது 4 நல்லது தான், ஆனால் யுத்தத்துக்கு இதெல்லாம் நல்லதான்னு கேட்டால் ஆகவே ஆகாது. But with all his limited resources, he still continued to progress. அவனுக்கு இருந்த குறைஞ்சபட்ச இந்த காரியங்களை கொண்டுதான் அவன் யுத்தத்திலே வல்லவனானான். See, he did not demand and say, I will go and fight Goliath, but I need a spear like his. அவன் வந்து அந்த ஆட்களை பார்த்து, நான் கோலியாத்தோடு யுத்தம் பண்ண தயாராக இருக்கிறேன், ஆனால் கோலியாத் வைத்திருக்கிறதை போன்ற ஒரு ஈட்டியை எனக்கு கொடுத்தால் நான் யுத்தம் பண்ண போவேன் என்று சொல்லலைங்க. If he had told that, he would have never won that war. அவன் அப்படி சொல்லி இருப்பானால் அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தில் அவனால் கடைசி வரைக்கும் ஜெயிச்சிருக்க முடியாது. His life was characterized by limitations and difficulties. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் குறை உள்ளவனாக, அவன் சிறுமை உள்ளவனாகவே இருந்திருக்கிறான். But none of them stopped him from progressing. ஆனால் அது எதுவுமே அவனுடைய வாழ்க்கையில் முன்னேறி போவதற்கு தடைகளாக இருந்தது இல்லை. See, everything will not be favorable in the beginning. ஆரம்பத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. All your demands will not be met. உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைகள் எல்லாமே சந்திக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்காதீங்க. The beginning can be very despised. அந்த ஆரம்பம் அற்பமாகவே இருக்கும். But if you don't start, you will never end in glory. ஆனால் நீங்கள் தொடங்காமல் இருப்பீர்களானால், காரியத்தை செய்ய தொடங்காமலே விடுவீர்களானால் முடிவிலே ஜெயம் கிடைக்க போகிறதே இல்லை. You have to progress. நீங்கள் எப்படி ஆயினும் முன்னேறி செல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. If you progress, நீங்கள் முன்னேறி செல்வீர்களானால், with the limitations you have, நீங்க எந்த பிரச்சனை அல்லது எந்த குறைவு உங்களோட இருக்கோ அந்த குறைவுகளோடு முன்னேறி செல்லுங்க. you start, நீங்க தொடங்க வேலையை. and then God will continuously supply and prosper. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவாய் தருவதற்கு வல்லமை உள்ளவராய். Hallelujah. Hallelujah. A few weeks ago, I shared a testimony and I said, by the grace of God, I have sold about close to 30,000 books. சில நாட்களுக்கு முன்பதாக கூட நான் இந்த காரியத்தை சொன்னேன். கிட்டத்தட்ட 30,000 புத்தகங்கள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறேன். I have sold. நான் விற்றிருக்கிறேன். என்னுடைய புத்தகங்கள் கிட்டத்தட்ட 30,000 புத்தகங்கள் விற்கப்பட்டு போயிருக்கிறது. Booklets, I think it has crossed more than 2 lakhs. சில கையேடுகள்னு சொல்லி பார்த்தா அது ஏராளம் 2 லட்சத்துக்கு மேலே வெளியில் போயிருக்கு. But it did not start so easily. இது எதுவுமே இலகுவாக தொடங்கப்பட்டது அல்ல. When I began the student ministry, இந்த மாணவர்களுக்காக நான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த வேளையிலே I did not have the resources or funds or wisdom to write a book. ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கான எந்த ஒரு வளமும் எனக்கு இருக்கல, அதுக்கான ஞானமும் எனக்கு இருக்கல. All I had was a small printer in my house. எனக்கு இருந்ததெல்லாம் வீட்டில் ஒரு பிரிண்டர் இருந்தது. And you know what I did? நான் என்ன செய்ய தெரியுமா? After every class that I took every week in schools, நான் பள்ளிகளிலே போய் ஒவ்வொரு வாரமும் அந்த வகுப்புகளை எடுத்ததற்கு பின்பதாக I used to take an A4 paper and cut it into 2 and write my teaching material, put it in very small font, size 7 or 8, very tiny fonts, put it in like a folded paper, print it in my house printer and then distribute it as handouts. நான் எந்த கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த காரியங்கள் எல்லாத்தையும் சின்ன ஃபாண்டில் சைஸ் 7 ஃபாண்டில் இது பண்ணி அதை அப்படியே பிரிண்டரில் எடுத்து அதை 2ஆக மடித்து இலவசமாக எல்லாருக்கும் கொடுத்தேன். That is what it started. அப்படித்தான் இதை தொடங்கினோம். Because that's what I could do. ஏன்னா என்னால் அதுதான் செய்யக்கூடியதாக அன்றைக்கு இருந்தது. But I never imagined those small booklets, handouts, small half size A4 or A5 papers will turn into volumes of books. இந்த A4லையும் A5லையும் நான் எழுதி இலவசமாய் கொடுத்தது எல்லாம் இப்படி புஸ்தக வடிவாக உருவாகும்னு நான் கனவுல நினைச்சது இல்லைங்க. Start with what you have. உங்களிடத்துல என்ன இருக்கோ அதை கொண்டு ஆரம்பியுங்கள். And be the best you can be. உங்களாலே எதை திறமாக செய்ய முடியுமோ அவ்வளவு திறமையாக அதை செய்யுங்கள். The bottom line, don't give up. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன், முக்கியமா நீங்க விட்டு கொடுக்காம எந்த இடத்துலயும் சோர்ந்து போகாம தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருங்க. Give up.
தயவு செய்து ஆரம்பிச்சதை நிறுத்தாம தொடர்ந்து போங்க. Continue to progress. தொடர்ந்து போய்க்கொண்டே இருங்க, தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருங்க. And the Lord will open doors of greatness. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கான பலகணிகளை திறந்து பரிபூர்ணத்திலே உங்களை பிரவேசிக்க பண்ணுவார். Hallelujah. Hallelujah. If you are faithful in little, God will make you a ruler over much. நீங்கள் கொஞ்சம் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் அநேகருக்கு தேவன் உங்களை அதிகாரியாய் வைப்பார். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாக இருந்தால். கொஞ்சத்துல உண்மையா இருங்க, கர்த்தர் அதிகத்துக்கு அதிபதியாய். Yes Lord. Hallelujah. Hallelujah. If you come to Luke chapter 19, லூக்கா 19வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால் there is a very interesting character by the name of Zacchaeus. அங்கே சகேயு என்று சொல்லுகிற ஒரு அருமையான மனிதரை நாம் பார்க்கிறோம். This man was rich, he was a sinner, but he was very short. அவன் ஐஸ்வரியவானாக இருந்தான், பாவியாகவும் இருந்தான், ஆனா அதே வேளையில குள்ளமான ஒரு மனிதனாகவும் He இருக்கிறான். was very short, நீங்க பாத்தீங்கன்னா உயரத்துல குள்ளமானவன். but he had a desire. He wanted to see Jesus. அவனுக்குள்ள இருதயத்துல ஒரே ஒரு விருப்பம் இருந்தது, நான் இயேசுவை பார்க்கணும். But he had a very big problem. The problem was he was very short. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை, இயேசுவை பார்க்க முடியாததுக்குள்ள ஒரே தடை அவனுடைய உயரம். There are some problems in life. You cannot pray it out. You cannot just claim it in Jesus' name and get it turned around. You cannot fast and pray and have a change. உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை இருக்கு பாருங்க, அதை இயேசுவின் நாமத்திலே அப்பாலே போக போறதில்லை. நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிச்சாலும் அதுக்கு எதுவுமே மாறுதலா முடிய போறதில்லை. He was short, so 40-day prayer, even if he attends, he's not going to become tall. இப்போ இவன் குள்ள மனிதனா இருந்தா 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருந்தாலும் அதுக்கு பிறகு அவன் குள்ளனா தான் இருப்பான். He's not going to grow. அவனுக்கு உண்மையான வளர்ச்சி, சரீரத்துல வளர்ச்சி That was a natural handicap. காரணம் என்ன? இயற்கையாக அவனுக்கு நேர்ந்து விட்ட ஒரு குறை. The Bible says when Jesus came into Jericho, எரிகோ பட்டணத்தின் வழியாக இயேசு வருகிறார். the man wanted to see Jesus, but others are taller than him. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார், ஆனால் மற்ற எல்லோருமே இவனுக்கு மறைக்கிறார்கள். காரணம் இவன் குள்ளவனாக இருக்கிறான். So did he say, oh, it's written on my head, let me go back? என் தலையில இப்படி எழுதிட்டாங்க, நான் ஒன்றும் இயேசுவை பார்க்க முடியாது, நான் திரும்ப வீட்டுக்கு போறேன். He did not cry fate, but the Bible says he did something. ஆனால் அவன் அப்படி எதுவும் சொல்லாதபடி அவன் ஒரு காரியத்தை செய்தான் என்று வேதம் நமக்கு எழுதி வைக்கிறது. Luke 19:4. நீங்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் லூக்கா எழுதின நற்செய்தியில் பார்த்தால், Actually we have to start from verse 3. நீங்க 3ல இருந்தே ஆரம்பிக்கலாம். It says he was trying to see who Jesus was. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். தமிழ்ல அது குறிச்சிடுங்க, வகை தேடினான். என்ன செய்தான்? வகை தேடினான். And verse 4. 4ஆம் வசனத்திலே, he ran ahead. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி. Second word, ஓடினான், ran. Third word, மூன்றாவது verse 4's last part, அவரை he climbed up a sycamore tree. அந்த 4ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியிலே அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். எத்தனை வார்த்தை சொன்னேன்? 3 வார்த்தை சொன்னேன். என்ன வார்த்தை? வகை தேடினான், ஓடினான், ஏறினான். ஏன் அப்படின்னா இவர் மட்டும் தான் செஞ்சிருக்காரு, வேறு யாரும் இதை செய்யலை, இவர் ஒருத்தர் தான் செய்கிறார். அதை ஏன்னு கேட்டால் ப்ராப்ளம் இவருது. He was short and others didn't have to do this. இப்ப அவருடைய ஒரே ஒரு பிரச்சனை, அவன் குள்ளனாக இருந்தான், மற்றவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைங்க. But he did not resign to his circumstances. என்னால் குள்ளமாகி விட்டேன், என்னால் பார்க்க முடியாது, இதுதான் என்னுடைய விதி என்று நொந்து கொண்டு அவன் இருக்கவில்லை. The Bible says he tried going into the crowd. அவன் எப்படி ஆயிலும் முன்னே போய் பார்ப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறான். Failed. அது தோத்து போயிட்டான் அந்த முயற்சியில. He ran before the crowd. அவன் ஜனங்களுக்கு முன்னாக ஓடி போய் பார்க்கிறான், அதுவும் வெற்றி அடையல. Failed. அங்கே தோல்விதான். He climbed on a tree. அவன் மரத்தின் மேலே ஏறினான். Success. அங்கே வெற்றியை பெற்றான். Just in case he climbed on a tree and he failed, அந்த மரத்தின் மேல ஏறியும் அவன் தோத்து போயிருந்தா, he would have tried the next method. அவன் இன்னொரு ஏதாவது ஒரு முயற்சியை நிச்சயமா எடுத்துருவான். Very interesting. காரணம் என்னன்னா, சுவாரஸ்யம் என்னன்னா, Jesus knew all along this man is trying, this man is running, but he never intervened. பாருங்க, ஆண்டவராகிய இயேசுவுக்கு இவன் பார்க்கறதுக்கு வகை தேடுறான்னு ஓடுறான்னு எல்லாமே அவருக்கு தெரிஞ்சும் ஆண்டவர் ஒன்றும் செய்யல.
அவர் தலையிடவே இல்லை. He never intervened. அவனுடைய விஷயத்தில் ஆண்டவர் தலையிடவே இல்லை. Try it. ஓ, நீ முயற்சி பண்ணிப்பார், Run. ஓடிப்பார், Climb. ஏறிப்பார், Then I will meet you. அதுக்கு பின்பாக நான் உன்னை சந்திக்கிறேன். Now I know that you are very serious. இப்பொழுது நீ உண்மையாகவே என்னை பார்க்க விரும்புகிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Only after climbing the tree, நீ மரத்துக்கு மேல ஏறின பின்புதான் Jesus looked up and said, "Come down. I இயேசு want to அவனை stay with பார்த்து you." சொன்னார், சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. We should have the spirit of Zacchaeus. இந்த சகையுடைய அந்த மனநிலை நமக்கு தேவை. You want to see the fullness coming into your house, into your life. உங்களுடைய வாழ்க்கையில இந்த பரிபூரணத்தின் நிலை வர வேண்டுமானால் Continue to progress. நீங்க தொடர்ந்து முன்னேறி செல்கிறவர்களாக இருக்கணும். Many years ago, கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக the great scientist and inventor Thomas Alva Edison, தாமஸ் அல்வா எடிசன் என்று சொல்லுகிற அந்த விஞ்ஞானியான கண்டுபிடிப்பாளர், it seems he was trying to find the right combination for a particular part in building a battery. ஒரு மின்கலத்தை, ஒரு பேட்டரியை செய்கிறதற்கு அதற்குள்ள பொருத்த வேண்டிய ஒரு காரியத்தை உண்டாக்குறதுக்கு பல தடவை முயற்சி எடுத்துட்டே வரார். There is a particular part he needed to know the right combination to find out the right metal that will be, perfect. அதை சரியா செய்வதற்கு ஒரு உலோகம் தேவை. அந்த உலோகத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்கான பல முயற்சியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார். And the history says there were about 50,000 experiments he made. சரித்திரத்தில் படிக்கும் பொழுது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 50,000 முறை அதை பரிசோதித்து பார்த்திருக்கிறார். But all the 50,000 different experiments failed. இந்த 50,000 தடவை வேற வேற விதத்தில் அவர் முயற்சி செய்தும் அவருக்கு வெற்றியே கிடைக்கல. All failed. எல்லாமே தோற்று போற. Finally he found out the right combination. கடைசியாக சரியான லோக அந்த காம்பினேஷனை கண்டுபிடிச்சார். And one of his assistants watching this, he said, அவருக்கு கூட இருந்து அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்த இன்னொருத்தர் அவரை பார்த்து கேட்டாரு, "Sir, you failed 50,000 times. 50,000 முறை நீங்க சோதனை செய்து பார்த்து தோற்று போனீங்களே. Did you not give up in the middle? Did you not feel like giving up?" பாதியில் எதுக்கு இதில் போட்டு இதில் மெனக்கட்டுக்கிட்டு இருக்கிறது, வேணான்னு தூக்கி போடணும்னு உங்களுக்கு தோணலையா? Thomas Alva Edison said, அப்போது தாமஸ் அல்வா எடிசன் அவர்கள் சொன்னார்கள், "Failure. நான் தோத்து போயிட்டேனா? I did not fail. நான் தோத்தே போகலப்பா." He said, "I found out one combination that is working." வேலை செய்யக்கூடிய ஒரு கலப்பு லோகத்தை கண்டுபிடிச்சேன், உண்மைதான். At the same time, I found out 50,000 combinations that will not work. ஆனா அதே வேளையில வேலை செய்யாத 50,000 நான் கண்டுபிடிச்சிருக்கேன். Everything is a finding. எல்லாத்துலயுமே ஒரு கண்டுபிடிப்பு இருக்குய்யா. Nothing is a failure. ஒண்ணுமே நான் தோத்து போகல. நல்ல வேளை நம்ம யாரும் எடிசனா இல்லை. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? Thank God we were not Edisons. நம்மளாம் எடிசனா இல்லாததுக்கு நன்றி சொல்லணும். He never gave up. அவன் ஒருபோதும் அந்த முயற்சியை விடலைங்க. Constantly progressing. தொடர்ந்து முன்னேற்றத்தின் பாதையிலே சென்று. You want to see God's fullness in your life? உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பரிபூரணத்தை நீங்க அனுபவிக்கணும்னு விரும்புறீங்களா? It requires preparation. அங்கே ஆயத்தம் தேவை. Number 2, it remembers consistent progress. இரண்டாவது, தொடர்ந்து முன்னேற செல்ல வேண்டியது அவசியம். The last one, கடைசியாக Galatians chapter 6 and verse 9. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்தை பாருங்க. Let us not be weary in well doing, for in due season we shall reap if we faint not. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். The third one, write it down. நீங்க 3வது காரியத்தை எழுதி கொள்ளுங்க. If you want to see the season of fullness, it requires patience. நீங்க இந்த பரிபூரணத்தை அனுபவிக்க வேண்டுமானால் பொறுமை அவசியம். In my opinion, among the three, this is the toughest part. நான் இதுவரையில சொன்னதுல இந்த 3வது குறிப்பு தான் கடினமான குறிப்பு. After hearing my message, some of you will be excited and revved up and say, from today I'm going to, prepare.
இதுவரையில் இந்த செய்தியை கேட்டதில் நீங்கள் ஒருவேளை உந்தப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு நான் நிச்சயமா போய் இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்த போறேன், நான் முன்னேற போறேன். Some of you may say, I am going to progress. I'm not going to stall. I'm not going to give up. I'm going to progress. நான் விட்டு விட போறதில்ல, ஆரம்பிச்ச காரியத்தில் நான் தொடர்ந்து முன்னேற போறேன் அப்படின்னு நீங்க சிந்திச்சிருப்பீங்க. But that is also easy. இது ரெண்டும் இருக்கட்டும், ஆனா அது மாத்திரம் அல்ல, கடினமான இன்னொரு காரியம் இருக்கு. The toughest part is persevering and staying in patience. கடைசியாக மூன்றாவது என்னன்னு கேட்டா பொறுமையோடு காத்திருக்கிறது. This is very very tough. அது மிகவும் கடினமான ஒரு பகுதி. Have you experienced waiting for anything? ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்திருந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? How many of you can tell me, that waiting period was enjoyable? ஆண்டவரே, நான் உண்மையாகவே மகிழ்ச்சியோடு காத்திருந்தேன் என்ன நம்மள யாருக்கா சொல்ல முடியுமா? Have you experienced waiting for your bus? நீங்க பஸ்ஸுக்காக நான் மகிழ்ச்சியோடு ரொம்ப நேரம் காத்திருந்தேன்னு சொல்லுவீங்களா? Have you experienced joy when the Ola car came 15 minutes late? நீங்க புக் பண்ண ஓலா கார் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? When your train is coming late, were you laughing and enjoying it? உங்களுடைய நீங்க காத்திருக்க வேண்டிய அந்த ட்ரெயின் ரொம்ப லேட்டா வந்தனா நீங்க சிரிச்சு மகிழ்ந்திருக்க போறீங்களா? Today some of you will go to some hotel and in order to give the first dish it takes half an hour. You will say, congratulations, what a nice hotel. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஆர்டர் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க, வேற அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து வர்றாரு, எப்படி இருக்கு உங்களுக்கு? Will you congratulate him? நீங்க அவன அப்பா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் குழந்தைங்க பாருங்க ரொம்ப நல்ல ஆளியா நீங்கன்னு சொல்லுவீங்களா? What a hotel, beautiful hotel you have. என்ன அருமையான ஹோட்டல், அருமையா நடத்துறீங்க ஐயா ஹோட்டல்னு சொல்லுவீங்களா? You made my day today. நீங்க நான் இங்க வந்ததனால ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் கேட்டதை நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லுவீங்களா? Leave this. அதெல்லாம் விடுங்க. Call somebody on the mobile. மொபைல் போனை எடுத்து ஒருத்தரை கால் பண்றீங்க. Imagine the ringtone is going on and on and on. அந்த பக்கத்துல மணி அடிச்சிட்டே இருக்கு. Let's imagine the song தொல்லை கஷ்டங்கள் சூழ் full பாட்டு வருது. And then after that the man picks up after a long time. எவ்வளவோ நேரத்துக்கு பிறகு இந்த பாட்டெல்லாம் வந்த பிறகு and the man is picking up the phone. அவர் போன் எடுக்கிறார். Will you tell him wonderful song? நீங்க அவரை பார்த்து அருமையான டோன் உள்ள பாட்டு வச்சிருக்கீங்க ஐயா, will you say that? சொல்லுவீங்களா? You will curse him in your heart. உங்க இருதயத்துல அந்த ஆளை என்னெல்லாம் திட்டணுமோ திட்டிட்டே இருப்பீங்க. What is he doing all along? இவ்வளவு நேரம் அடிச்சிட்டு இருக்க என்னதான் செய்யறாரு? The truth is it's not very long, it's actually maybe 20 seconds. ஆனா உண்மையை பார்த்தா அவர் நீண்ட நேரம் எடுத்துக்கல, 20 செகண்ட் தான் எடுத்துக்காரு. But the 20-second delay will get you in tatters. அந்த 20 நிமிஷம் தாமதம் இருக்கு பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய நேரமா போச்சு. It will give a big heartache to you. உங்களுடைய இருதயத்துக்கு அது பெரிய ஒரு இருதயத்தின் பாரமாவே இருக்கும். But the Bible says in order to enjoy the season of fullness, தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரிபூர்ணத்தின் நன்மையை நாம் அனுபவிக்கிற அந்த காலத்துக்குள்ள இருக்கணும்னா the Lord says wait patiently. காத்திரு, பொறுமையோடு காத்திரு. I think Indians are little more patient. பொதுவாக இந்தியர்களுக்கு அதிகமான பொறுமை தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருக்கு. எல்லாம் லேட்டா செஞ்சே பொறுமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. I had a professor who taught in my college, Loyola College. Loyola College எனக்கு படிப்பிச்ச ஒரு professor எனக்கு ஞாபகம் இருக்கு. He went on a short trip to France to teach. அவர் அந்த பிரான்ஸ் தேசத்துக்கு படிப்பிக்கிறதுக்காக போயிருக்கிறார். He came back and he shared some nice experiences. அவர் அங்கே போயிட்டு வந்து அவருக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டார். It seems once he went to the railway station and took the train. அவர் ஒரு முறை ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஒரு ட்ரெயினை எடுக்கிறதுக்காக நிற்கிறார். And the train time is 10:54. அங்கே ட்ரெயினுடைய டைம் அங்கே போட்டிருக்காங்க, நேரம் 10:54க்கு இது உள்ள வரும்னு போட்டிருந்தாங்க. But that day 10:55 the train did not come. ஆனா 10:55 ஆச்சு, இன்னும் ட்ரெயின் உள்ள வரல. He said all the passengers in that platform they got very disturbed. அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்த எல்லாரும் ஒரு விதமான பதட்ட உணர்வு உள்ளவங்களா காணப்படுறாங்க. They went to the station master. உடனடியாக ஸ்டேஷன் மாஸ்டர் போய் கேக்குறாங்க, what happened? 10:54 the train has to come. 10:55 why is it late? 10:54க்கு வரணுமே, 10:55 ஆச்சு, இன்னும் ஏன் ட்ரெயின் வரலையான்னு அவரை கேக்குறாங்க. Think about our country. நம்ம நாட்டை யோசிச்சு பார்ப்போம். Do we really care? நாம் உண்மையாகவே அதை பற்றி யோசிக்குமா? உண்மையாக அதெல்லாம் அப்படி சட்டை பண்ணுறோமா? வந்தா போதுன்னு இருக்கோம்.
Once somebody went to the central station, Chennai central station. ஒரு முறை சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கு சென்னையில், அதுக்கு ஒருத்தர் போயிருக்காரு. He wanted to pick up somebody. அவர் யாரோ ஒருவரை கூட்டிட்டு வர்றதுக்கு வரவேற்க போயிருக்காரு. And he's waiting for that train. அவர் ஒரு ட்ரெயினுக்காக காத்திருக்கிறாரு. On the other side of the platform, another train is pulling in. அப்ப அதே வேளையில இவர் பார்த்து கொண்டிருக்கும் போது பிளாட்ஃபார்முக்கு அடுத்த பிளாட்ஃபார்ம்ல இன்னொரு ட்ரெயின் வருது. And that train is usually very late. எப்பவுமே அந்த ட்ரெயின் இருக்கு பாருங்க, அது எப்பவுமே லேட்டா தான் வரும். But that day it came exactly on time. இவர் போயிருந்த நேரம் பார்த்து கரெக்டான நேரத்துக்கு அது வந்துருச்சு. He looked at the other person next to him. இவர் பக்கத்துல இருந்த ஆளை பார்த்து சொன்னாரு, Indian Railways is very improving a lot. இப்போ பாருங்க இந்தியன் ரயில்வேலாம் ரொம்ப முன்னேற்றம் ஆயிடுச்சு. They are coming right on time. This train usually is late. Comes time on time to the dot exactly. பாருங்க முன்னெல்லாம் லேட்டா வர இந்த ட்ரெயின்லாம் சரியான நேரத்துக்கு இப்போ உள்ள வந்துருச்சு பாருங்கன்னாராம். That man said, "போங்க சார். That train is supposed to come yesterday. It is coming today." அது நேத்துக்கு வர வேண்டிய ட்ரெயின் சார், இப்பதான் வந்து சேர்ந்திருக்குன்னாராம் பக்கத்துல உள்ளவர். We are used to much more delays. நாம தாமதத்திற்கு பழகிவிட்ட ஜனங்கள். But when it comes to life, ஆனால் வாழ்க்கையை பாருங்க, when it comes to our personal life, நம்முடைய சொந்த வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது delay gets us on our tenterhooks. ஆனால் நாம சொந்த வாழ்க்கையில சில காரியங்கள் தாமதம் ஆகும்போது நம்ம ரொம்ப பதட்டப்படுறோம். But if you want to walk into the season of fullness, ஆனால் நீங்கள் பரிபூரணத்தினுடைய காலத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் you have to practice patience in the process. நீங்கள் இந்த முன்னேற்ற பாதையிலே செல்கிற பொழுது நீங்கள் பொறுமையோடு காத்திருக்க பழக வேண்டும். Have you ever taken your children to your some native place or to some place on a train or on a car for a vacation? உங்களுடைய பிள்ளைகளை விடுமுறைக்கு சொந்த ஊருக்கோ அல்லது வேற இடத்துக்கோ கார்லயோ பஸ்லயோ ட்ரெயின்லயோ கூட்டி போயிருக்கீங்களா? And there is one experience you will always have. எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். The children will be enjoying for 10 minutes. அவங்க 10 நிமிஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டே சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. And then they will ask, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவாங்க, "Are we there yet?" வந்துட்டோமா? How long? எவ்வளவு நேரம் ஆகும் இன்னும் வரலையா? எப்போ வரும்? ஊர் எப்போ வரும்? உங்களுக்கு போதும் நான் consistently they will pester you. திரும்ப திரும்ப கேட்பாங்க, என்ன இன்னும் வரலையா, எவ்வளவு நேரத்தில் வரும், எப்போ வரும், அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. They cannot wait. அவங்களால காத்திருக்க முடியாது. They want it immediately. உடனடியாக அங்கே வந்துடணும்னு அவங்களுக்கு விரும்பும். Sometimes even in life also we want everything to arrive early. அதே வேளைதான் நாமளும் கூட நம்முடைய வாழ்க்கையில சீக்கிரமா காரியங்கள் சம்பவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். But the Bible says he makes all things beautiful in his time. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் அதனதன் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. James chapter 5 and verse 7 says, நீங்கள் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துடைய 7வது வசனத்தை பார்ப்பீர்களானால், "Brothers, be patient until the Lord's coming. See how the farmer waits for the precious fruit of the earth and is patient with it until it receives the early and the late rains." இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். Wait with patience. அவன் பொறுமையோடே காத்திருக்கிறான். I have sowed, நான் விதைத்தேன், I have prepared, நான் ஆயத்தம் பண்ணிவிட்டேன், I have progressed. நான் முன்னேற்ற பாதையிலே போய் கொண்டிருக்கிறேன். But between the preparation and the final run, நான் ஆயத்தப்படுத்தினதற்கும் முடிவை பெறுவதற்கும் இடையிலே, between the preparation and the prize, நான் எனக்கு ஆயத்தப்படுத்தினதற்கும் பரிசை பெறுவதற்கும் இடையிலே, in the middle there is a season of patience. இந்த ரெண்டுக்கு இடையில பொறுமையோடு காத்திருக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கு. Hallelujah. Hallelujah. We have to be patient. நம்ம பொறுமையோடு இருக்கணுங்க. How to be patient? நாம் எப்படி பொறுமையோடு இருக்க முடியும்? I'll give you 4 words. Quickly write it down. நீங்கள் வேகமாக எழுதிக் கொள்ளுங்கள். 4 வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். How should we wait in patience? நாம் எப்படி பொறுமையோடு காத்திருப்பது? Psalms 37:7. சங்கீதம் 37:7. Rest in the Lord and wait patiently for him. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. Write it down. எழுதிக் கொள்ளுங்க. Wait with peace. சமாதானத்தோடு காத்திரு.
Wait with peace. சமாதானத்தோடு காத்திரு. Don't be fretting and fuming. நீங்க பதட்டத்தோட ஒரு பதைபதைப்போட காத்திருக்காதீங்க. Don't be like a roaring wave. நீங்க அந்த அலை அடிக்குது பாருங்க, அந்த அலையை போல அமைதியற்றவர்களா இராதீங்க. The Bible says, do not fret, but rest and wait patiently for God. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்காக நீங்கள் காத்திருங்கள். Hallelujah. Hallelujah. How should we wait? நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? Psalm 37, same chapter, 37, 34. நீங்கள் சங்கீதம் 37, 34 பார்ப்பீர்களானால், Wait on the Lord and keep his way, and he will exalt you to inherit the land. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அவர் உன்னை உயர்த்துவார். Number 2, இரண்டாவது, wait with a perfect life. நீங்க உத்தமத்தோடு அவருக்கு காத்திருங்க. Wait with a perfect life. ஒரு உத்தம வாழ்க்கையோடு கூட அவர் கிரியை நடப்பிக்கும் வரைக்கும் காத்திருங்கள். When time gets delayed, உங்களுடைய காலம் தாமதம் ஆகிற பொழுது, you can be tempted for shortcuts and illegal methods. நீங்கள் குறுக்கு வழியிலே நலம் அல்லாத வழியிலே சென்று அதை பெற்றுக்கொள்ளலாமே என்கிற எண்ணம் வரும். You will be tempted. அதை செய்வதற்கான சோதனை உங்களுக்கு ஏற்படும். But when you wait for the Lord, ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிற பொழுது, wait with a perfect life. நீங்கள் உத்தம இருதயத்தோடு நீங்கள் காத்திருக்கிற பொழுது, Number 3, மூன்றாவது, how should you wait? நீங்கள் எப்படி காத்திருக்க வேண்டும்? Psalm 52:9. சங்கீதம் 52:9 பார்ப்பீர்களானால், I will praise thee forever because thou hast done it, and I will wait on thy name, for it is good before thy saints. நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உம்முடைய நாமத்துக்கு காத்திருப்பேன். Number 3, மூன்றாவது, wait with praise. நீங்கள் துதியோடு காத்திருங்கள். How should I wait? நான் எப்படி காத்திருக்க வேண்டும்? Not murmuring, நான் முணுமுணுப்போடு அல்ல, waiting with praise. நான் தேவனை துதிக்கிற துதியோடு காத்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Number 4, நான்காவது, how should I wait? நான் எப்படி காத்திருக்க வேண்டும்? Micah chapter 7 and verse 7. மீகா 7ஆம் அதிகாரத்துடைய 7வது வசனம். The Bible says, therefore I will look unto the Lord, I will wait for the Lord of my salvation, my God will hear me. நானோ என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். What does it say? அது எதை சொல்லுகிறது? Wait with prayer. ஜெபத்தோடு காத்திரு. Don't give up praying. நீங்க ஜெபம் செய்யறதை விட்டு விடாதிருங்கள். Wait with peace. சமாதானத்தோடு காத்திருங்க. Wait with a perfect life. நீங்கள் உத்தம இருதயத்தோடு காத்திருங்கள். Wait with praise. துதியோடு காத்திருங்க. Wait with prayer. நீங்கள் ஜெபத்தோடு காத்திருங்க. Hallelujah. Hallelujah. If you want to see the season of fullness, பரிபூரணத்தின் காலத்திற்கு நீங்கள் ஆயத்தமாகி காத்திருப்பீர்களானால், requires patience. முதலாவது அந்த கடைசியாக உங்களுக்கு பொறுமை அவசியம். Requires patience. அதுக்கு பொறுமை அவசியம். 3 things I shared. நான் 3 காரியங்களை இன்றைக்கு காலையிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். The season of fullness requires preparation. முதலாவது, இந்த பரிபூரண காலத்துக்கு அது நிறைவேற வேண்டுமானால் ஆயத்தம் அவசியம். The season of fullness requires consistent progress. இரண்டாவது, பரிபூரணத்தின் காலம் தேவையானால் நீங்கள் படிப்படியாக அதை நோக்கி முன்னேற வேண்டும். Number 3, the season of fullness requires patience. பரிபூரணத்தின் காலம் நிறைவேறுவதற்கு பொறுமை அவசியம். Some of you in this morning would have lost your patience. இன்றைக்கு காலை வேளையில் இங்கே இருக்கிற சிலர் உங்களுடைய பொறுமையை இழந்திருக்கலாம். Some of you gave up progress. சிலர் முன்னேற்றத்தின் பாதையிலே இனி வேண்டாம் என்று விட்டிருக்கலாம். Some of you cancelled preparation. சிலர் ஆயத்தம் செய்கிறதையே வேண்டாம் என்று தள்ளி இருக்கலாம். I say this is a day to restart. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறதெல்லாம் திரும்ப இவற்றை எல்லாம் செய்வதற்கு இந்த நாள் தான் தேவன் உங்கள் கரத்திலே கொடுத்த நாள். Hallelujah. Hallelujah. Be prepared for the fullness of God. தேவனுடைய பரிபூரணத்தின் காலத்திற்கு ஆயத்தமாக. Just one thought I will give and I'm going to நான் close. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். In Luke chapter 13, லூக்கா 13வது அதிகாரத்திலே Jesus talked about a fig tree in the midst of a vineyard.
அங்கே ஒரு திராட்சை தோட்டத்திலே இருந்த அத்தி மரத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு பேசுகிறார். For 3 years it did not give any fruit. 3 ஆண்டுகளாக அது எந்த கனியையும் கொடுக்கவில்லை. And the landowner comes and looks at the gardener and says, cut off this tree. Why does it spoil the ground? அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரன் வந்து இதை 3 வருஷமாக பலன் எதுவும் தராததினாலே ஏன் அதை வைத்திருக்க வேண்டும், வெட்டி போடு என்று சொல்லுகிறார். The gardener looks at the owner and says, அப்பொழுது இந்த தோட்டக்காரன் எஜமானை பார்த்து சொல்கிறான், Lord, let it alone this year. ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். I will dig around it and I will dung it. அதை சுற்றி கொத்தி எருவை போடுவேன். Let's wait for one more year. இன்னும் ஒரு வருடம் நாங்கள் காத்திருப்போம். If it gives fruit, it's okay. If it is not giving fruit, we'll cut it off. அப்பொழுது அது கனி கொடாவிட்டால் நாம் அதை வெட்டி போடுவோம். There's a powerful message here. இதிலே ஒரு பெரிய செய்தி இருக்கிறது, வல்லமையான செய்தி இருக்கிறது. Fruitfulness, fullness will come. நிச்சயமாகவே கனி கொடுக்கிற காலம், கனி கொடுக்கும் அனுபவம் வரும். Some of you may have given up preparation. Some of you may have given up progress. Some of you may have given patience. நீங்கள் ஆயத்தப்படுத்துறதை விட்டிருக்கலாம், முன்னேற்ற பாதையில் செல்லுவதை விட்டிருக்கலாம், அல்லது பொறுமையாக இருக்கிறதையும் விட்டிருக்கலாம். But God is telling us, give one more chance, restart again. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் ஒரு முயற்சி செய்து பார், திரும்ப இன்னொரு முறை செய்து பார். Maybe there is a student in this church who almost gave up and said, I'm not going to write it, I'm not going to study it, I'm not going to go back, it's finished. இங்கே யாரோ ஒரு மாணவர் இந்த இடத்துல இருக்கிறவர், நான் இனிமேல் படிக்க மாட்டேன், இனிமேல் போய் ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் இதை செய்ய போகிறது இல்லை என்று நீங்கள் தீர்மானித்திருக்கலாம். There may be a young man or a young girl. I will never go back to that interview. I will never try to find a job. I'll never give it one more shot. ஒரு இளம் பையனோ அல்லது இளம் பெண்ணோ, நான் போய் இந்த நேர்முக தேர்வுக்கு போக போகிறதில்லை, போய் பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கல, இனிமேல் போய் பிரயோஜனம் இல்லை என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். Some of you may have come to a position, I will never try again, I will never go and apply again, I will never give another shot. நான் இதற்கு திரும்பவும் நான் விண்ணப்பிக்க போகிறதில்லை, திரும்ப ஒரு முயற்சியை நான் எடுக்க போகிறதில்லை, இதுவரை எடுத்தது போதும் என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். But God says, ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், even for the tree that never gave fruit, கனியை கொடுக்காத ஒரு மரத்திற்கு கூட, even for a tree that for 3 years it gave disappointing results, 3 ஆண்டுகளாக எதிர்பார்த்த விளைவை கொடுக்காத ஒரு மரத்திற்கு கூட, even for a tree that had 3 consecutive failures, தொடர்ந்து 3 முறையாக தோற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு மரத்திற்கு கூட, God wants to give one more chance. தேவன் அதற்கு கூட இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறவர். Hallelujah. ஹல்லேலூயா. Take some effort. ஆகவே முயற்சி எடுங்க. Restart the whole program. நீங்கள் செய்த காரியத்தை எல்லாவற்றையும் திரும்ப முதலிலிருந்து தொடங்குங்க. Dig it. தொடர்ந்து ஆழப்படுத்துங்க. Dung it. எருப்போடுங்க. Water it. அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுங்க. The Lord will lead you into a season of fullness. தேவனாகிய கர்த்தர் பரிபூரணத்தின் காலத்துக்குள் உங்களை அழைத்து செல்லுவார். Hallelujah. Hallelujah. Do you receive that this morning? இந்த காலை வேளையில் அதை ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால், எத்தனை பேர் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்க? Yes Lord. Hallelujah. Hallelujah. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, அதனதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். Hallelujah. I commit my life to you. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Make everything beautiful. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்வீராக. Let's all stand up in the presence நாம் எல்லாரும் of God. தேவனுடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்கலாம். Hallelujah. Hallelujah. கர்த்தர் தாம் குறித்ததை ஏற்ற வேளையிலே நிறைவேற்றுவார். The Lord will make beautiful everything at his appointed time. தேவன் நம்மை முன்குறித்து அழைத்தார். God has foreordained us and has called us. தேவன் தம்மிலே அன்பு கூறுவர்களுக்காக முன்குறித்து வைத்திருக்கிறார். To love us, he has already foreordained us. நிச்சயமாய் ஏற்ற வேளையிலே தேவன் நிச்சயமாகவே அவர் செய்வார். Definitely at the appointed time he will fulfill it. நிச்சயமாய் செய்வார். He will definitely do it. நான் முன்னேறுகிறேன். I progress. இத்தனை வருஷமா நான் முயற்சித்தேன். So all these years I made an effort. எந்த பலனையும் நான் காண முடியல. There wasn't any fruit or reward. இந்த வருஷம் நான் விட மாட்டேன். This year I am not going to leave. 3 வருஷமா நான் பலனை காணல. For 3 years I have not seen the fruit thereof. அதற்காக நான் சோர்ந்து போக மாட்டேன். So I would not become weary because of it. நான் முயற்சிப்பேன். I would make an effort. நான் ஜெபிப்பேன். I would pray. நான் துதிப்பேன். I would praise God. காரியங்கள் முடிந்தது போல தோன்றலாம்.
So things may appear as if it has failed. இனி நடக்காது என்று It தோன்றலாம். may appear as it won't come past. நான் நினைக்கிறேன் I believe ஆண்டவராய் இயேசு the Lord தம்மை Jesus, பின்பற்றி வந்தவர்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை the கொடுத்திருந்தார். Lord Jesus gave many promises to those who followed him. என்னோட கூட சிங்காசனத்துல உட்காருவீங்கன்னு சொன்னார். He said, you would be seated along with me on the throne. என்னோட சாப்பிடுவீங்கன்னு சொன்னார். You would dine along with me. உங்களுக்காக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொன்னார். I have prepared kingdoms for you. எல்லாம் நம்பினாங்க. And everyone believed. ஆனா அவங்க நினைக்கவே இல்லை, But they never ever thought இயேசு இப்படி ஒரு அகால மரணத்தை அடைவார் நினைக்கவே இல்லை. Jesus would suffer a cruel death. நினைக்கவே இல்லை. They never even imagined. அவங்க நினைச்சிட்டாங்க They thought வாக்குத்தத்தங்கள் எல்லாம் போயிடுச்சு, the promises are over. நாம நம்பி இருந்த நம்பிக்கை எல்லாம் போச்சு, The hope and confidence is over. இனி காரியம் நிறைவேறவே நிறைவேறாது. Now things will not come to pass. எல்லாரும் ஜெபத்தை நிறுத்தினாங்க, They stopped their prayer. ஊழியத்தை நிறுத்தினாங்க, They stopped the ministry. கதவை மூடினாங்க. They shut the doors. அவங்க சோர்ந்து போய் வீட்டுக்குள்ள படுத்துட்டாங்க. They were weary and sat. அவர்கள் சொல்லுகிற இயேசுவே அவங்ககிட்ட பேசின போது கூட Even when Jesus spoke to them, நாங்கள் நம்பி இருந்தோம், we believed, ஆனா இயேசு மரிச்சு போயிட்டாரு. but Jesus died. நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. We lost all our hopes. ஆனால் Yet, அவரை பின்பற்றி வந்த சில சகோதரிகள், some sisters who followed him, இயேசு மரிச்சு போயிட்டாரு, Jesus died. இயேசு கல்லறையில வச்சாச்சு, They have kept Jesus in the. முத்திரையிடப்பட்டது, It has been sealed. எல்லாத்தையும் பார்த்தாங்க. They saw with their own eyes. ஆனாலும் வீட்டிலே போய் Yet they went home அந்த செத்து போன இயேசுவை சந்திப்பதற்கு தங்களை ஆயத்தம் பண்ணினார்கள். to meet the dead Jesus. They prepared themselves. தங்களை ஆயத்தம் பண்ணினார்கள். They prepared themselves. சிங்காசனத்துக்கு வாக்குத்தத்தங்களை பெற்றவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. Those who received the promises from heaven, they were sleeping. இந்த சகோதரிகளை எந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கல. Whereas these ladies never received any promise. அவங்க கிட்ட சொன்னதெல்லாம் போய் நீங்க அழுங்கன்னு தான் சொன்னாரு. Jesus asked them to go and cry. உங்க பிள்ளைகளுக்காக போய் அழுங்கன்னு Go சொன்னாரு. and weep for your children. ஆனா இவங்க ஆயத்தப்படுத்தினாங்க. But they prepared themselves. செத்து போன இயேசுவை பார்க்கும்படி அவர்கள் முயற்சித்தார்கள். They made an effort to visit Jesus who was dead. அவங்களுக்கு தெரியும் கல் அடைபட்டிருக்கு, They knew that the stone முத்திரை was, போடப்பட்டிருக்கு, it was sealed. அதை எப்படி திறக்கிறது, How could they open the இந்த tomb? ராக்கால யார் உதவி செய்வா Who would help us? என்று வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இல்ல, They not they considered. அவங்க முன்னாலே முன்னேறி வந்தார்கள். They progressed ahead. கல்லறை அண்டை வந்தார்கள். They came to the tomb. கல்லறையில வரும் வரைக்கும் கர்த்தர் காத்திருந்தார். And the Lord waited until they came to the அந்த grave. ராத்திரி வேளையிலே That night, கல்லறை அண்டையிலே வந்தபோது when they came to the graveyard, யார் இந்த கல்லறையை திறப்பாங்க? who would open the tomb? பெரிய கேள்வியோடு வந்த மக்கள். People who came with a great question. தேவன் அவர்கள் ஆயத்தத்தை பார்த்தார், God saw their அவர்களுடைய preparation. முன்னேற்றத்தை God பார்த்தார், saw their progress. அவருடைய முயற்சியை God பார்த்தார். saw their effort. அந்த கல்லறை அண்டை வந்தபோது When they came to the grave, அவர்களுக்கு ஒரு செய்தி வந்தது. so they received the faith. நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் தேடுகிறது என்ன? Why do you seek the living among the dead? அவர் இங்கே இல்லை, He is not here. அவர் இங்கே இல்லை, He is not here. அவர் உயிரோடு எழுந்து விட்டார். He is risen. நீங்கள் போகிற வழியிலே அவரை காண்பீர்கள். You will see him on the way. அவர்கள் செத்து போன இயேசுவை பார்க்க They வந்தார்கள், came to see the dead Jesus. ஆனால் உயிர் தெழுந்த இயேசுவை தரிசித்தார்கள். But they saw the resurrected Jesus. அவருடைய துக்கம் மறைந்தது, The sorrow turned. வேதனை மறைந்தது, Their pain turned. கண்ணீர் மறைந்தது. Their cry turned. அதே வேளையிலே At the same time, வாக்கு தத்தங்களை பெற்ற அப்போஸ்தலர்கள் apostles who received the promise, பயத்தினாலே out of fear, எந்த ஆயத்தமும் செய்யாமல் without any preparation, தங்கள் வீட்டுக்குள்ளே படுத்திருந்தார்கள். they were lying down at home. அவர்களுக்கு செய்தி வந்தது, இயேசு உயிரோடு எழும்பி விட்டார். Message came that Jesus rose up. ரெண்டு பேர் எந்த ஆயத்தம் இல்லாமல் ஓடி வந்தார்கள். Two people without any preparation came running. அங்க தடையில்லாமல் கல்லறை திறந்திருந்தது. So, without any obstruction, the tomb was open. உள்ளே போனாங்க, They went inside the tomb. துணியை பார்த்தாங்க, They saw the clothes. எல்லாம் ஆராய்ச்சி பண்ணினாங்க. They are searching everything. ஆனா ஒரு சத்தமும் கேட்கல, They could not hear any voice. ஒரு மாற்றமும் நடக்கல. There wasn't any change. எப்படி போனார்களோ அப்படியே திரும்பி வந்தார்கள். Way they went in, the same way they came out. அவர்கள் எந்த மாற்றமும் இல்ல. There wasn't any change in them. அவர்கள் சந்தேகத்தோடயே இருந்தார்கள். They remained along with doubt. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியே சகோதரிகள் சொன்னபோது நம்ப முடியல. When the women told them that Jesus rose up, they were not able to believe. ஏனென்றால் no preparation, There wasn't any preparation. no progress. There wasn't any progress. அதற்கு எந்த விதமான ஆயத்தமும்
எந்த விதமான முன்னேற்றமும் எந்த விதமான ஜெபமும் இல்லாத ஒரு மனுஷன் There wasn't any preparation, any புறப்பட்டபடியே இருக்கிறான். So they remain as ஆனால் ஆயத்தமாய் புறப்பட்டவர்கள் but those who went with preparedness, ஆசீர்வாதத்தை அனுபவித்தார். so they enjoy the blessings. ஆசீர்வாதத்தை அனுபவித்தார். They experience the blessings. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க ஜெபத்தோட காத்திருக்கிறீங்களா? So whether you are expecting, நீங்க துதியோட காத்திருக்கீங்களா? are you expecting with praise? நான் தாழ்மையோடு விசுவாசிக்கிறேன். I believe humbly. ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு When the Lord Jesus rose up, ரெண்டு அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிக்கலாம். you can read the life of two apostles. பேதுரு சிறையிலே அடைக்கப்பட்டார். Peter was shut up in prison. அவரை நாளை கொலை செய்ய போகிறார்கள். So they are going to kill him the next day. சபையார் எல்லாரும் ஊக்கமா ஜெபம் பண்ணினார்கள். And the church is praying fervently for him. ஆனால் நான் நினைக்கிறேன் I believe பேதுரு ஜெபம் பண்ணார்னு சொல்லல. it was not mentioned that Peter prayed. பேதுரு ஸ்தோத்திரம் பண்ணார்னு சொல்லல. It was not mentioned that Peter praised. சிறையிலேயும் தூங்கிக்கிட்டு தான் இருந்தார். Even in the prison he was sleeping. ஆனா சபையாருடைய ஜெபத்தை கேட்டு But hearing the prayer of the church, கர்த்தர் அவர் சிறைச்சாலை கதவை திறந்து விடுதலை God ஆக்கிட்டார். opened the gates of the prison and delivered him. ஆனா Yet அதே வேளையில at the same time, அதே விதமாக பவுலும் சீலாவும் சிறைக்கு போனாங்க. Paul and Silas also went to the prison. பேதுரு அடிக்கல. They never hit ஆனா Peter, பவுலை அடித்து உதைத்தார்கள். but they hit Paul சரீரங்களை கிழித்தார்கள். and they tore his body தொழுமரத்துல மாட்டி வச்சாங்க. and they kept him in the ஆனா scaffold. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணாங்க. Paul and Silas prayed. ஸ்தோத்திரம் பண்ணாங்க. They praised God. ரெண்டு பேரும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க. Both of them were shut in prison. ஒருவர் தூங்கினாரு. One is sleeping. அதே பிரச்சனையில ஒருவர் ஜெபம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாரு. Same problem. The others praying and praising ரெண்டு God. பேரும் விடுதலை பெற்றாங்க. Both of them got deliverance. ஆனா உண்மை என்ன தெரியுமா? What about the truth? பேதுரு விடுதலை ஆனாரு. Peter got delivered. அவர் விடுதலைக்கு பின்னாக அந்த சிறைச்சாலை காவல்காரங்க அத்தனை பேரை ஏரோ ராஜா கொன்னு போட்டான். After his deliverance, the guards were killed by King அவன் Herod. விடுதலை ஆனாலும் அநேகர் செத்து போனாங்க. Many died because of his deliverance. ஆனா பவுலும் சீலாவும் அந்த பிரச்சனையில கர்த்தரை துதிச்சாங்க. But amidst the problem, Paul and Silas prayed to God. They prayed to God. கர்த்தர் அவங்களை விடுதலை ஆக்கினாரு. God delivered them. அங்க ஒருத்தனும் சாகல. None of them died there. சாக போனவன் ரட்சிக்கப்பட்டான். Those who were about to die, they were அந்த saved. பிரச்சனை ஒரு பெரிய ரட்சிப்பாய் மூறியது. So the problem became a great salvation. ஹல்லேலூயா. Hallelujah. ரெண்டு பேர் அப்போஸ்தலர்கள் தான். Two of them were apostles. ரெண்டு பேர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க Two தான். of them were chosen by God. ரெண்டு பேர் பிரச்சனைகளை வேறு வேறு விதமானுகிறார்கள். Two of them were delivered by God. ஒருவன் பிரச்சனையில தூங்கினான். One slept in his problem. ஒருத்தன் பிரச்சனையில ஜெபம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினான். The other prayed in his problem and praised God. ஜெபமும் ஸ்தோத்திரமும் அவனுக்கு விடுதலை மாத்திரமல்ல அநேகருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாய் மாறி Prayers and praises made others to come into the salvation. ஒருவனுடைய பிரச்சனை அநேகருக்கு சாவாய் மாறியது. The problem of one became the death of many. பிரதர் பிரச்சனை ஒண்ணுதான் பிரதர். Brother, the problem is one. ப்ராப்ளம் ஒண்ணுதான். There is only one problem. நீங்க எப்படி அணுகுனீங்க? How do you acknowledge it? ஜெபத்தோட அணுகுனீங்களா? Do you acknowledge it with prayer? துதிச்சிட்டே இருக்கீங்களா? Are you praising God for it? இன்னும் நான் துதிப்பேன். I will praise God yet. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? My soul, why fainted ஏன் thou? எனக்குள்ளே தியங்குகிறாய்? Why art thou disquieted in me? அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் Say, there's deliverance. நான் இன்னும் அவரை துதிப்பேன். I will praise him yet more. இன்னும் அவரை I துதிப்பேன். will yet praise him. இன்னும் அவரை I துதிப்பேன். will yet praise him. ஹல்லேலூயா. ஓ ரபா ஷந்தலாரி ஓ ரமா ஷதல கமரா தலாரி. நான் பவுல போல துதிக்க போறேனா? So we can praise God with silence. பேதுரு போல தூங்க போறேனா? Or we can sleep like Peter. பேதுரு போல படுக்க போறேனா? We can lay our bed like Peter. இந்த பிரச்சனையிலே பவுலை போல துதிக்க போகிறேனா? So are you going to pray எத்தனை like பேர் Paul? பவுலை போல துதிக்க போறீங்க? So are you going to praise God like Paul? நிச்சயமாய் சொல்லுவேன். Definitely I would say உன் வாழ்க்கைக்கு ஒரு நடுராத்திரி இருக்கு. there is a ஒரு midnight for மிட்நைட் you. இருக்கிறது. There is a midnight for you. ஒரு மிட்நைட் இருக்கிறது. There is a midnight for you. நேரம் விடிந்து வரும்பொழுது When the day dawns, சிறைச்சாலை திறக்கும். the prison doors would be open. சிறைச்சாலை திறக்கும். The prison would be open. உன்னோடு அநேகர் விடுதலை பெற்று கர்த்தரை துதிப்பார்கள். Many would be delivered along with you. Hallelujah. Hallelujah. உன்னுடைய பிரச்சனை அநேகர் இயேசுவை அறிவதற்கு ஏதுவாகும். Your problem will introduce Jesus to உன்னுடைய many. சோதனை அநேகர்
the kingdom of Jesus would spread. Hallelujah. Hallelujah. பிசாசு ஒருவேளை அவன் வந்து நினைச்சிருக்கலாம், Satan would have thought, சூசேன் சொல்ல முடியாதபடி கையை கட்டிட்டேன், I have bound his hand that he அவனுடைய cannot. காலை கட்டிட்டேன், I have bound his leg. உடம்ப அடிச்சு கிழிச்சிட்டேன். I have hit his body and tore his body பிசாசு apart. சிரிச்சிருக்கலாம். So the devil would have thought, இனிமேல் பவுலால் ஊழியம் செய்ய முடியாது, Paul can never serve God அவனை anymore. சிறையில் அடைச்சிட்டேன். So I shut him in prison. ஆனா அந்த சிறை இருப்பை ரட்சிப்பாக துதியும் ஸ்தோத்திரமும் மாற்றியது. But inside the prison, he started praising and Hallelujah. praying God. Hallelujah. Hallelujah. உங்க பிரச்சனை நீங்க எப்படி அனுபவிக்கிறீங்க? How do you experience your இந்த problem? வருஷத்தின் துவக்கத்துல The year beginning, நம்முடைய சிறை இருப்பை கர்த்தர் மாற்ற போறது மாத்திரம் அல்ல, not only he would change our prison, நம்முடைய சிறை இருப்பின் நிமித்தமாக because of our நம்முடைய captivity, சொந்தங்கள், our near நம்முடைய ones, பந்தங்கள், our dear ones, நம்முடைய நெருங்கினவர்கள், those who are close to நம்மை us, பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் those who are along with us. ரட்சிப்போடு விடுதலை உண்டாக போகிறது. So with deliverance, ரட்சிப்போடு விடுதலை உண்டாக போகிறது. there would be salvation along with கைகளை தட்டி deliverance. கர்த்தரை துதியுங்கள். Clap your hands and praise God. Hallelujah. Hallelujah, 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 hallelujah. 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 நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, Lord, நீர் எங்களுக்கு இந்த ஆண்டிலே வாக்கு பண்ணியிருக்கிறீர். you have promised us in our life, O Lord. ஒரு நிறைவை மாத்திரம் அல்ல, Not only a fullness, O Lord. ஒரு நிறைவை மாத்திரம் அல்ல, Not only a fullness, முந்தின சீரை பார்க்கிலும் more than the former இந்த ஆண்டுக்கு status. நற்சீர் உண்டாகுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். You said you will bring about a good status in this year. நிச்சயமாய் உம்முடைய வாக்கு நிறைவேறும். Definitely your word would be fulfilled. நிச்சயமாய் நிறைவேறும். Definitely your word would be தயவுள்ள fulfilled. கரம் இறங்குவதாக. Let your merciful hand come தயவுள்ள down. கரம் இறங்குவதாக. Let thy merciful hand come down. தயவுள்ள கரம் இறங்குவதாக. Let thy merciful hand உம்முடைய come வல்லமை down. வெளிப்படுவதாக. Let thy coming be ஆண்டவரே, upon. உம்முடைய கரத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். Lord, we are waiting for thy hand. நீர் குறித்த நேரம் வந்ததில் இருக்கிறது. Your appointed time has come, O Lord. நிச்சயமாய் இந்த 2019 ஆண்டு Definitely the year 2019 விடுதலையின் ஆண்டாக, is a year of நீர் deliverance. குறித்த ஆண்டாக, It's a year of appointed. மகிமையின் ஆண்டாக It's a year of glory. இருக்க போறதுக்காக நன்றி. I thank thee for it would be Nandri. likewise. I thank thee, my God. நன்றி. I thank thee, my God. அதற்கு தேவையான ஜெப ஆவியை, துதியின் ஆவியை Lord, the spirit of prayer and praise எங்களுக்கு தருவீரா. will thou grant us, O Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். ஆமென். அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ACA ஆவடி என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9338041774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.